Good morning, everyone. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இமெயில் அண்ட் பிடிஎஃப் ஆட்டோமேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு மைசெல்ஃப் அபிஷேக் அண்ட் சிவசங்கரி ரெண்டு பேரும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதான் நம்ம கீ டேக்அவேஸ் இன்னைக்கு. இமெயில் ஆட்டோமேஷன்ஸ் எப்படி ஸ்டுடியோவில் பண்ணுறது, பிடிஎஃப் ஆட்டோமேஷன்லாம் எப்படி நம்ம ஸ்டுடியோவில் பண்ண முடியும், அப்புறம் ஃபைல்ஸ், லோக்கல் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அதெல்லாம் எப்படி நம்ம ஸ்டுடியோவில் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் எப்படி வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் பண்ணணும், யூஐ பார்த்து ஒர்க் பண்ணுறப்போ எப்படி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கணும், அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இமெயில் ஆட்டோமேஷன். ஸோ இன்னைக்கோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஸ்மாலர் கண்டென்ட் தான். லெட்ஸ் சி எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிப்போம். ஸோ இமெயில் ஆட்டோமேஷன், நம்மளுக்கு இமெயில் ஆட்டோமேஷன்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருதே வந்து இமெயில் சென்டிங் அண்ட் இமெயில் ரிசீவிங் தான். ஸோ நம்மளுக்கு இவைபாத்தில் வந்து இது இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக நிறைய வேஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கூகுள் யூஸ் பண்ணி இமெயிலை சென்ட் பண்ண முடியும், அவுட்லுக் யூஸ் பண்ணி இமெயிலை சென்ட் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் வேற ஏதாவது ஒரு இன்னொரு வெண்டார் இருந்தாங்கன்னா அவங்களோட இது யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ மேஜராக நம்மளுக்கு வந்து இந்த 3 ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மெயில் ஆக்டிவிட்டி பேக்கேஜ், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 பேக்கேஜ், தட் இஸ் ஃபார் மைக்ரோசாஃப்ட். இது நம்ம அவுட்லுக்கு அது ரிலேட்டட், மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டட் எல்லாத்துக்குமே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணுவோம். கூகுள் ஜிசிட்டுக்காக வந்து நம்ம கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டி பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து மைக்ரோசாஃப்ட் அண்ட் கூகுள். அது இல்லாமல் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து மெயில் ஆக்டிவிட்டி, ஜென்ரலைஸ்ட் மெயில் ஆக்டிவிட்டி பேக்கேஜ் இருக்கு. இந்த மெயில் ஆக்டிவிட்டி பேக்கேஜ்லையும் நம்ம வந்து அவுட்லுக் அண்ட் கூகுள் யூஸ் பண்ண முடியும். அதை தவிர்த்து வேற ஏதாவது யூஸ் பண்ணா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் இந்த மெயில் ஆக்டிவிட்டி பேக்கேஜில் வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொஞ்சம் லிமிட்டட் தான். பேசிக் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு, லைக் சென்ட் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ 3மே பார்ப்போம் நம்ம. ஒன்னொன்னையும் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டெமோ மாதிரி பார்க்கலாம், லைக் எப்படி இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அவுட்லுக்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்லேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நம்ம என்னென்னா வந்து ஒன்று வந்து அவுட்லுக் விச் இஸ் யூஸ் ஃபார் சென்டிங் இமெயில்ஸ். இன்னொன்று வந்து எக்ஸல். நம்ம வந்து நார்மல் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ன்றது ஒரு அப்ளிகேஷன். அது இல்லாமல் வந்து க்ளவுட்லேயும் நம்ம வந்து எக்ஸல்ஸில் வந்து மைக்ரோசாஃப்ட் க்ளவுடில் வந்து எடிட் பண்ண முடியும், அங்கே வந்து கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக நம்மளுக்கு எக்ஸல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. டேரக்ட் ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜில் இருக்கிறது, எப்படி மைக்ரோசாஃப்டோட க்ளவுட் ஸ்டோரேஜில் இருக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு, ஒன் டிரைவில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு, அதை எதாவது டெலிட் பண்ணுறதுக்கு, சேம் திங் ஃபார் ஷேர் பாயிண்ட், ஒன் டிரைவ் அண்ட் ஷேர் பாயிண்ட். இதெல்லாமே வந்து நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 பேக்கேஜ் வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியுமோ, ஸோ சிமிலர் திங்ஸ் நம்மளுக்கு வந்து கூகுள்லேயும் இருக்குது. நம்மளுக்கு வந்து கூகுள் ஷீட்ஸ் இருக்குது, கூகுள் கேலண்டர்ஸ் இருக்குது, கூகுள் டிரைவ் இருக்குது, ஜிமெயில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பண்ணணும்னா நம்ம வந்து கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு அதுக்காக செப்பரேட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 அண்ட் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஸ்டுடியோவில் பார்க்கலாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. அது இல்லாமல் மெயில் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜென்ரலைஸ்டு இருக்கும்ன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஐமேப்பு, POP3 அண்ட் SMTP. ஸோ இந்த 3 ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மெயில் சென்ட் பண்ணுறதுன்னு ஸ்லைட்ஸ் பார்ப்போம். ஸோ SMTPனா வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் சென்டிங் அவுட் இமெயில்ஸ். நம்ம வந்து SMTP அப்படின்ற ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெயில்ஸை வந்து சென்ட் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஹோஸ்ட் அண்ட் சர்வர் டீட்டெயில்ஸ் வேணும், லைக் ஜிமெயிலோட ஹோஸ்ட் அண்ட் சர்வர் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம வந்து சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வந்து அதை சென்ட் பண்ணதை வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு வந்து SMTPயால் பண்ண முடியாது நம்மளால. அது நம்ம ஜென்ரலைஸ்டாக வேற ஏதாவது இதுக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணோம்னா நம்ம வந்து POP3 அண்ட் ஐமேப்போட ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து
ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ இந்த பிஓபி 3ல நீங்க பார்த்தீங்கனாலே வந்து பேசிக்கா வந்து பிஓபி 3ல வந்து ஒண்ணுமே இல்ல. நம்மளுக்கு வந்து கெட் பிஓ 3 மெயில் மெசேஜஸா இருக்கும். அதே மாரி எஸ்எம்டிபி எடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சென்ட் எஸ்எம்டிபி மட்டும் தான் இருக்கும். ஸோ இதான் வந்து லிமிட்டேஷன் இந்த புரோட்டோகாலால. நம்மளுக்கு வந்து அதர் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்காது. பேசிக் ஃபீச்சர்ஸ் லைக் சென்டிங் அண்ட் ரிட்ரீவிங் தான் இருக்கும். ஐமேப்ல அடிஷனலா நம்மளுக்கு வந்து மூவ் ஐமேப் மெயில் மெசேஜஸ் இருக்கு. அடிஷனலா ஒரு ஃபீச்சர் மட்டும் தான் இதுல. ஸோ ஐமேப் வந்து ஐமேப் அண்ட் பிஓபி 3 இது 2மே வந்து இமெயில்ஸ வந்து ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். எஸ்எம்டிபி வந்து சென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து இத வந்து எப்படி ஸ்டுடியோல பண்ண முடியும்ன்றத பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாரி வந்து அவுட்லுக் சாரி ஜெனரலைஸ்ட் மெயில் ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம். இதுக்கு என்ன டிபெண்டன்சிஸ் வேணும்னா வந்து நமக்கு வந்து இந்த மெயில் டாட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்களா, இந்த டிபெண்டன்சி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். யுஐவா டாட் மெயில் டாட் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இங்க வந்து நீங்க ஓகே ஃபுல்லா இருக்கு. மிஸ் பண்ணிடுறேன். இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஓபி 3, எஸ்எம்டிபி அண்ட் ஐமேப். ஸோ இந்த 3 தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன் ஆல்ரெடி உங்களுக்கு. ஸோ இது இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா கூட இங்க வந்து அதர் திங்ஸ் கூட இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஐபிஎம் நோட்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் டு பர்ட்டிகுலர் இது. ஸோ அது வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம வந்து இப்போ நம்ம பேசினது வந்து ஐமேப், எஸ்எம்டிபி அண்ட் பிஓபி 3. ஸோ எஸ்எம்டிபி வந்து நம்ம யூஸ் பண்றோம்னா ஜஸ்ட் இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டியோட கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு அனுப்பணுன்றது கொடுக்கணும். லைக் டூ ரெசிபியன்ட் கொடுக்கணும். அதோட சப்ஜெக்ட், நம்ம இமெயில் சென்ட் பண்ண போற சப்ஜெக்ட், இமெயில் பாடி, ஃபைல்ஸ் எதாவது அட்டாச் பண்ணா நம்ம அங்க வந்து ஜஸ்ட் இங்க வந்து அட்டாச் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து அதோட பார்த்து கொடுக்கணும். இப்போ வந்து டைரக்ஷன் இது டிஃபால்ட் இன்னும் நான் மாற்ற முடியாது. ஏன்னா இது வந்து அட்டாச் சென்ட் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் நம்ம பாஸ் பண்ண போறோம்ன்றதுங்க, சாரி என்ன டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஓட பார்த்து தான் பாஸ் பண்ண போறோம் நம்ம. ஸோ அந்த பார்த்து மட்டும் தான் கொடுக்க போறோம். இங்க நம்ம வேற எதுவும் செலக்ட் பண்ணி டைப்பும் செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு. ஜஸ்ட் பார்த்து தான் நம்ம கொடுக்கணும் இங்க. ஸோ அந்த பாத்து வந்து நம்ம எங்கேயோ லோக்கல் ஸ்டோரேஜ்ல வச்சுட்டு அந்த பாத்தை மட்டும் டைரெக்டா இங்க பாஸ் பண்ணா போதும். ஸோ இந்த ஃபைல் வந்து அட்டாச் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ம இங்க பார்த்தோம்னா வந்து ரைட் சைட்ல வந்து இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா, ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சேம் திங் இங்கே டூ அந்த சப்ஜெக்ட் அதெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் வந்து இங்கே ஹோஸ்ட் டீடைல்ஸ் இருக்கும். நம்ம வந்து போர்ட் அண்ட் சர்வர் எந்த போர்ட் அண்ட் சர்வர் இது வந்து நம்ம வந்து ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கிட்ட இம்மிடியேட்டாக இருக்காது. இது வந்து ஏதோ ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறோம்னா நம்ம வந்து அந்த அட்மின் டீம்லையோ இப்போ உங்கள் காலேஜஸ்னா உங்கள் காலேஜ் அட்மின் டீம் கிட்டேயோ இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து. ஸோ அதை டீட்டெயிலை எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணணும். அது இல்லாமல் நமக்கு வந்து இப்போ அந்த நம்ம வந்து ஜிமெயிலே எடுத்துக்கிறோம்னா, ஜிமெயிலோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாம் இங்க குடுக்கணும். இன்கேஸ் நம்ம வந்து ஆத்தரைசேஷன் ஏதாவது எனேபிள் பண்ணியிருந்தோம்னா, ஓஆத் எனேபிள் பண்ணா அதோட டீட்டெயில்ஸ் இங்க குடுக்கணும். அது இல்லாம ஜஸ்ட் பேசிக் திங்ஸ் தான். இங்க வந்து நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் மத்த செஷன்ஸ்ல கன்டின்யூ ஆன் எரர். இப்போ நம்ம வந்து இங்க இன்னொரு ஃபீச்சர் இருக்கு பாருங்க. இது வந்து காமனா மோஸ்ட் ஆஃப் த சென்ட் இமெயில்ஸ் எல்லாத்துலயும் இருக்கும். ஏன்னா வந்து பாடி வந்து HTML-ஆ இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து பாடி வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் குடுக்குறோம். இது வந்து இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து இங்க வந்து டெஸ்ட் ஸ்ட்ரிங்ன்னு சொல்லி குடுக்கலாம். இதே வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த மெயில்ஸ்ல பார்த்திருந்தீங்கன்னா, ஒரு இமேஜ் அட்டாச் ஆகி வந்திருக்கும். அ பாடியிலே இமேஜ் இருக்கும். இல்ல வந்து அத வந்து போல்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல வந்து டிஃபரெண்ட் கலர்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து HTML கன்டென்ட்டா தான் இங்க வந்து இந்த இதுல பாஸ் பண்ண முடியும் நம்போ. ஸோ சிம்பிளா வந்து நம்ம வந்து இங்க வந்து ஒரு HTML கன்டென்ட்டயே நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி நம்மளுக்கு இமெயில் பாடியில வந்து ஒரு HTML நீங்க வந்து ஒரு கன்டென்ட்ட பில்ட் பண்ணி இங்க பாஸ் பண்ணீங்கன்னா, அதுவும் தாராளமா பாஸ் பண்ண முடியும். ஸோ அது பாஸ் பண்ணோம்னா இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணணும் நம்போ. பாடி HTML. ஸோ இதுக்கு எனேபிள் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து அ இமெயில் வந்து ஒரு HTML-ஆ போகும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்ளை டூ. ஸோ இப்ப வந்து ஏதாவது ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபீச்சர் இது ரிப்ளை டூ. அது இல்லாம பிசிசி, சிசி யாரா அட்டாச் பண்ணணும், இமெயில் ரெசிபியன்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா, டூ ஆட் பண்ணணும்னா, ஸோ இன்கேஸ் இது வந்து சென்டர் வந்து டிஃபரெண்ட் சென்டர்லேருந்து சென்ட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம ஸோ டிஃபரெண்ட் சென்டர்ல சென்ட் பண்ணா இந்த சென்டருக்கும் நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கணும். அப்பதான் சென்ட் பண்ண முடியும். டிஃபரெண்ட் சென்டரோட இமெயில் அட்ரஸ், அதோட நேம் குடுத்து நம்ம பண்ணலாம். இது வந்து சென்ட் எஸ்எம்டிபி ஆக்டிவிட்டியோட டீட்டெயில்ஸ். இப்போ வந்து POP 3 பார்ப்போம். 3 ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து POP 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 3 ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து PO
ஸோ பிஓபின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒன்லி ஃபார் கெட். ஸோ சிமிலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் சாரி இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். போர்ட் அண்ட் சர்வர் நம்மளுக்கு வந்து லாகின் பண்ணுறதுக்கு இமெயிலு பாஸ்வேர்டு, செக்யூர் பாஸ்வேர்டு இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டில் கொடுக்க வேணாம், செக்யூர் டெக்ஸ்ட்டில் கொடுக்கணும்னா செக்யூர் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். இப்போ எதாவது இக்னோர் பண்ணணும்னா அதை இக்னோர் கொடுக்கலாம். டெலிட் நம்ம வந்து மெசேஜை ரீட் பண்ணதுக்கப்புறம் டெலீட் பண்ணணும்னா இது வந்து டெலீட் மெசேஜஸை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து டாப்னு இருக்கும். அதாவது நம்ம வந்து டாப்லேருந்து லேட்டஸ்ட் எத்தனை இமெயில்ஸ் எடுக்கணுன்றதை வந்து நம்ம வந்து இங்கே ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு மெயில் மெசேஜாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வர்றது எல்லாமே வந்து இப்போ 30 மெசேஜஸ் எல்லாமே ஒரு லிஸ்ட் ஆஃப் மெயில் மெசேஜஸ்லாம் வரும். ஸோ அந்த மெயில் மெசேஜை வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து சேவ் பண்ணிக்கலாம், இல்லை அட்டாச்மெண்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம், இல்லை அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எடுக்கணும்னா இப்போ வந்து நம்ம இதே எடுத்து பார்க்கலாருங்க. ஓகே, இது வந்து லிஸ்ட் ஆஃப் மெயில் மெசேஜஸ். ஒரு சிங்கிள் மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்ம வந்து ஒரு மெயில் மெசேஜை அதோட டீட்டெயில்ஸ் எடுக்கணும்னா நான் வேரியபிள் கொடுத்தேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் எடுக்கணும்னா நம்ம வந்து இங்கே வந்து ஜஸ்ட் அந்த மெசேஜ் டாட்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு காட்டும், என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் கால் பண்ண முடியும் இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம பார்த்தோன்னா வந்து பிசிசி எடுக்க முடியும், பாடி எடுக்க முடியும், சிசி எடுக்க முடியும். நம்ம வந்து ஏதாச்சும் டெலிவரி நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் ஏதாவது எனேபிள் பண்ணியிருந்தாங்களா அது வரும். ஃப்ரம் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் நான் இதில் காட்டுறது எல்லாமே ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து வேறு ஏதாவது மெத்தட்ஸ் இப்போ டிஸ்போஸ் ஈக்குவல்ஸ் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து கால் பண்ணலாம், அதுவும் கால் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் சென்டரு, ஃப்ரம்மு, டூ ரெசிபியன்ஸ், சிசி பிசிசி ரெசிபியன்ஸ், சப்ஜெக்ட், பாடி இதெல்லாம் ரீட் பண்ணுறதுக்காக நம்ம வேணும்னா இந்த மாதிரி வந்து மெயில் மெசேஜோட ஐட்ரேட் பண்ணி ஒன்று ஐட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மெயில் மெசேஜஸ் கொடுத்தோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார் ஈச் கொடுத்து ஃபார் ஈச் ஆஃப் ஆல் மெசேஜஸ் இப்போ கொடுத்து நம்ம வந்து ஒரு இதுக்கும் சப்ஜெக்ட் எடுக்கணும்னா ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் எடுக்கணும்னா ஐட்டம் டாட் சப்ஜெக்ட் அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்ன அதாவது இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி நம்மள வந்து மெயில் ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சா இதெல்லாமே எடுக்கலாம் நம்ம. ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் POP3. ஸோ இதை வந்து நம்ம வந்து POP3க்கு எனக்கு ஆக்சஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து ஆஃபீஸ் 365 வச்சு ஒரு ஸ்மால் டெமோ பார்க்கலாம். ஆஃபீஸ் 365 எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் அதுவும் ஒரு வாட்டி பார்க்கலாம். சேம் திங் நம்ம POP3 பண்ண மாதிரியே வந்து ஐமேப் ஆல்ரெடி பார்த்தோம். ஐமேப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. கெட் மெயில் மெசேஜ் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். கொஞ்சம் அடிஷ்னல் இதுக்கு தேவைப்படுற மாதிரி எதாவது இருந்தால் அது இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஐமேப்பில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூவ் ஐமேப் மெயில் மெசேஜ் இருக்கும். நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, லிஸ்ட் ஆஃப் மெயில் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து லிஸ்ட் ஆஃப் மெயில் மெசேஜ்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி டைப். இங்கே பார்த்தீங்கன்னா system.net.mail.message இருக்கும். மெயில் டாட் மெயில் மெசேஜ் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த வேரியபிளோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணி விட்டோம்னா அதை வந்து நம்ம வேற ஏதாவது ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மேபி இஃப் ஐ வாண்ட் டு மூவ் ஃப்ரம் இன்பாக்ஸ் அங்கேருந்து கம்ப்ளீட்டடுக்கு இல்லை சப் ஃபோல்டர் ஆஃப் இன்பாக்ஸில் எங்கேயா மூவ் பண்ணோம்னா அந்த வேரியபிளை இங்கே பாஸ் பண்ணிட்டு அந்த எந்த ஃபோல்டர் கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும். POP3ன்றது ஒன்று, எக்ஸ்சேஞ்ச் அவுட்லுக் ஆஃபீஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவுட்லுக்குன்னு இங்கே இருக்கு. அதாவது இது எங்கே யூஸ் ஆகும்னா நம்ம சிஸ்டமில் வந்து அவுட்லுக் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம இந்த அவுட்லுக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் மோர் எக்ஸ்பேண்டட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா டெலீட் அவுட்லுக் மெயில் மெசேஜ் இருக்குது. மெயிலில் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். கெட் அவுட்லுக் மெயில் மெசேஜ் சேம் திங் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். யூஸ் பண்ணி கெட் அவுட்லுக் மெயில் மெசேஜ் சேம். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி காட்டிடுறேன் இது.
ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டீஸ் எதுவுமே இருக்காது. இங்க நம்ம வந்து ஹோஸ்ட் அண்ட் சர்வர், அந்த போர்ட்டு, சர்வர், ஹோஸ்ட் அதெல்லாம் இருக்கும். இங்க அந்த அவுட்லுக்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. ஏன்னா வந்து நம்ம அவுட்லுக் ஆல்ரெடி நம்ம மெஷின்ல கான்ஃபிகர் ஆயிருக்கணும். ஸோ கான்ஃபிகர் ஆகி நான் லாகின் பண்ணி என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ மட்டும்தான் நம்ம வந்து இந்த கெட் அவுட்லுக் மெயில் மெசேஜ் ஆக்டிவிட்டி, அதோட ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து நம்ம வந்து எந்த மெயில் ஃபோல்டர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணணும்னு கொடுக்கலாம். இன்கேஸ் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்ல நான் வந்து சேம் அவுட்லுக்லேயே அவுட்லுக் அப்ளிகேஷன்லேயே மல்டிபிள் யூசர் அக்கௌண்ட்ஸ் வச்சு லாகின் பண்ணியிருந்தேன்னா எந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கணுன்றதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக இந்த அக்கௌண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வந்து ஏதாவது ஃபில்டர் பண்ணோம்னா இங்கே வந்து ஃபில்டர் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். மார்க்கஸ் ரெட், இமெயில் வந்து ரீட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரெட்டன் மாற்றணுமா அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து இது. இன்கேஸ் இதை செக் பண்ணலன்னா அது ஆல்ரெடி அன்ரெட்டாகவே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஒன்லி 100 மெசேஜஸ். ஸோ இதை எனேபிள் பண்ணோம்னா எந்த மெசேஜஸ்லாம் நம்மளுக்கு வந்து 100 கண்டிஷனில் இருக்கோ அது மட்டும்தான் ரீட் ஆகும். மற்றதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். சாரி, ரீட் ஆகாது. இன்னொன்று வந்து ஆர்டர் பை டேட், இதை வந்து நியூவஸ்ட்லேருந்து அதாவது லேட்டஸ்ட் எடுக்கணுமா இல்லை ஓல்டஸ்ட் எடுக்குமான்றதுக்காக இந்த ஃபீச்சரு. சேம் திங் டாப் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது தான். மோஸ்ட்லி டாப் எத்தனை மெயில் மெசேஜஸ் எடுக்கணுன்றது தான் இருக்கும். எல்லாத்துலேயும் காமனாக பார்த்தீங்கன்னா கெட்டுக்கு வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து இதே தான் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் மெயில் மெசேஜஸ் தான். ஸோ காமனாக இந்த மெயில் மெசேஜ்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து எல்லா கெட்டுக்கும் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அவுட்லுக், கெட், சாரி POP3, IMP, SMTP எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இது இல்லாமல் நான் வந்து இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நம்மளுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் 365 பேக்கேஜ், கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டி பேக்கேஜ். ஸோ நம்ம வந்து ஆஃபீஸ் 365 பேக்கேஜை பற்றி பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த ஆஃபீஸ் 365 பேக்கேஜ்க்கு வந்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டிபெண்டன்சி தேவைப்படும். மைக்ரோசாஃப்ட் UiPath டாட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 டாட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் வந்து ஒரு வெப் UI வெர்ஷனில் வருதோ, ஆஃபீஸ் 365 ஆக்சஸ் இருக்கிறவங்களுக்கு வருதோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அதில். ஸோ நான் இங்கே வந்து ஜஸ்ட் வந்து 365 சர்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 2 காட்டும். மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ளாரி ஆஃபீஸ் 365 ஒன்று, ஆஃபீஸ் 365 கிளாசிக் ஒன்று. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் 365. ஏன்னா வந்து கிளாசிக் வந்து மேபி ஃபியூச்சரில் வந்து டெப்ரிஷியேட் ஆகலாம். இது வரைக்கும் இது யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ இது வந்து நியூ செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டு யூஸ் மோர் ஃபீச்சர்ஸ், அதனால் இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் மேபி இது வந்து டெப்ரிஷியேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து நீங்கள் எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு எதுவுமே நாட் அன் இஷ்யூ. நம்ம இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ. ஸோ நம்ம வந்து ஆஃபீஸ் 65ன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 365க்கு நமக்கு வந்து கேலண்டர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண முடியும். ஃபைல்ஸ், அதாவது ஃபைல்ஸ்னால் நம்ம வந்து OneDriveல என்னென்னலாம் ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஃபைல்ஸ்ன்னு பேசுகிறப்போ OneDrive ப்ளஸ் ஷேர் பாயிண்ட். ஸோ ஷேர் பாயிண்ட்டுக்கும் செப்பரேட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சேம் திங் அவுட்லுக், நம்ம ஆல்ரெடி அவுட்லுக் பார்த்த மாதிரியே இதில் வந்து ஆஃபீஸ் 365 ஸ்பெசிஃபிக்கான அவுட்லுக் பேக்கேஜஸ் இருக்கும். நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அவுட்லுக்ல வந்து ஒரு 5, 6 ஆக்டிவிட்டி இருந்திருக்கும். இதுல வந்து அடிஷனலா இன்னொரு ஃபியூ மோர் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து இதுலயும் எப்படி வந்து சென்ட் இமெயில், கெட் இமெயில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போறது வந்து கெட் இமெயில் லிஸ்ட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ பை டிஃபால்ட் வந்து இந்த கனெக்ஷன் எனேபிள் இருக்காது. இதில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் இங்கே வந்து எம்டியாக வரும், இல்லாட்டி ஆட் நியூ கனெக்ஷன் வரும். இன்கேஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி டிசேபிள் ஆகலைன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஆட் நியூ கனெக்ஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு வாட்டி அவுட்லுக் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அவுட்லுக் கூட லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஆர்கஸ்ட்ரேட்டருக்கு வந்து அது கனெக்ட் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. சேம் திங் நீங்கள் வந்து இந்த அவுட்லுக்கில் என்னென்ன பார்த்தோமோ அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். ஏதாவது சப் ஃபோல்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணோம்னா அது இருக்கும். 100 இமெயில்ஸ் ஒன்லி, அதாவது இங்கே ரெட் இமெயில்ஸ் ஒன்லி இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் 100 இமெயில்ஸ் ஒன்லி ரீட் பண்ணணும்னா, அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கிறது மட்டும் ரீட் பண்ணணும்னா, அதே மாதிரி வந்து ஏதாச்சும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஹை ப்ரையாரிட்டி, லோ ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ஸ் போட்டு நம்ம சென்ட் பண்ணியிருந்தோம்னா அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இது. மெயிலை ரீட் பண்ணதுக்கப்புறம் ரெட்டாக மாற்றணுன்னான்றதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக மார்க் ஆஸ் ரெட் ஆர் நாட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திங் இதுவும் பார்க்கலாம் இருங்க.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் 365 மெசேஜஸ். நம்ம வந்து system.net.mail மெசேஜ் பார்த்தோம். இது வந்து ஆஃபீஸ் 365 பேக்கேஜ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இது நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஆஃபீஸ் 365 மெசேஜ்ன்றது. திஸ் இஸ் சம்திங் ஸ்பெசிஃபிக் டு ஆஃபீஸ் 365. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த ஃபோல்டர்ல இருந்து எடுக்கணுன்றதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இமெயில் ஃபோல்டர் அப்படின்னு இருக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ட்ட என்னென்ன ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே காட்டும்ங்க. ஆர்கைவ், டெலீட்டடு, இன்பாக்ஸ், ஜங்க், அவுட் பாக்ஸ் இது எல்லாமே வந்து என்னோட ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஏன்னா என்னோட அக்கவுண்ட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே காட்டுவாங்க நம்மளுக்கு. ஸோ அது இல்லாம வந்து நம்ம வந்து இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் டெஸ்ட்ன்ற சப்ஜெக்ட் வருது. இல்ல வந்து அ இ அ இனி எந்த டேட்லேருந்து வேணும்ன்றது அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நான் வந்து இமெயில்ஸ் எடுக்கணும்னா வந்து இங்க வந்து அடிஷனல் ஃபில்டர்ஸ்ல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இங்க போயிட்டு ஜஸ்ட் இத ஓப்பன் பண்ணீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபில்டர் பில்டர் வரும் நம்மளுக்கு. இங்க வந்து நம்ம வந்து அட்டாச்மென்ட் நேம வச்சு எதாவது ஃபில்டர் பண்ணணும். நேம் இருந்துச்சுன்னா, அது வந்து என்ன மாரி நேம் இருக்கணுன்றதுக்கு, இல்ல வந்து நான் வந்து பாடியில வந்து ஒரு சர்டைன் டெக்ஸ்ட் இருக்கணும். அ அப்டின்னா, அத வச்சு ஃபில்டர் பண்றதுக்கு இந்த இது. சேம் திங் சப்ஜெக்ட் வச்சு ஃபில்டர் பண்ணணும்னா, சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்றதுக்கு. அ யாரோ ஒருத்தர் சென்ட் டூ ரெசிபியன்ட்ல யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்னா, அவங்கள வச்சு அந்த அட்ரஸ் வச்சு ஃபில்டர் பண்றதுக்கு. ஃப்ரம் கூட இருக்கு நம்மளுக்கு. அதெல்லாமே வந்து நம்ம ஃபில்டர் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபில்டர் பில்டர்ல வந்து நம்ம ஒன்னொன்னா ஃபில்டர் ஆட் பண்ணிக்கிட்டே போலாம். ஸோ இங்க வந்து ஃப்ரம் குடுத்து இத வந்து நான் குடுக்குறேன். ஓகேங்களா? ஆ ஸ் ஸோ இது வந்து ஃபில்டர் நம்மளுக்கு சேவ் ஆயிரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நியூ என்ட்ரி ஆட் பண்ணணும்னா, ஜஸ்ட் இங்க வந்து ஆட் அன் என்ட்ரி குடுத்து, நம்ம வந்து அட்டாச்மென்ட் நேம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து கண்டிஷனும் இருக்கு பார்த்தீங்கன்னா, அண்ட் குடுக்கணுமா? ஆர் குடுக்கணுமா? அண்ட் ஆர் கண்டிஷன்ஸ் குடுக்கலாம் இந்த 2த்துக்கும். ஸோ நியூ என்ட்ரி மறுபடியும். இந்த மாரி வந்து நம்ம வந்து எத்தன கண்டிஷன்ஸ் வேணாலும் நம்ம இங்க வந்து குடுத்துக்க முடியும். ஸோ இத யூஸ் பண்ணி வந்து ஒரு மெயில வந்து கெட் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு பில்ட் பண்ணி வச்சிருக்கேன் கெட் இமெயிலுக்கு. பார்ப்போம். இப்போ வந்து இதுல வந்து அ டாப் 10 மட்டும் எடுக்கிறேன். 100 ஒன்லி வந்து ஃபால்ஸ்ன்னு குடுக்குறேன். ஓகே. மத்ததெல்லாம் அப்படியே இருக்கலாம். இத டிசேபிள் பண்றேன் இப்போதைக்கு சென்ட. ஸோ இங்க வந்து நான் வந்து ரைட் லைன்ல வந்து கவுண்ட்ட மட்டும் பிரிண்ட் பண்ணியிருப்பேன். இதோட அவுட்புட் இங்க டிஃபைன் பண்ணியிருக்கிற அவுட்புட்ட வந்து அதோட எத்தன கவுண்ட் ஆஃப் இமெயில்ஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணியிருக்குன்னு குடுத்துருக்கேன். இங்க வந்து நான் 10ன்னு குடுத்துருக்கேன். மோஸ்ட்லி 10 தான் வரும் நம்மளுக்கு. ஏன்னா 100 ஒன்லி வந்து ஃபால்ஸ் குடுத்துருக்கோம் நம்ப. ஓகே. ஓகே. நான் என்ட்ட வந்து இப்போதைக்கு வந்து இன்பாக்ஸ்ல வந்து 7 இமெயில்ஸ் தான் இருக்கு. அ அதனால வந்து 7 இமெயில்ஸ மட்டும் எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கு இப்போதைக்கு. அதான் வந்து டோட்டல் கவுண்ட். இதே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி ஒரு மெயிலையும் வந்து நம்ம வந்து ஃபார் ஈச்ல போட்டு அந்த பர்ட்டிகுலர் தே அ மெயிலுக்கு தேவைப்படுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ வந்து ஆ நான் இன்னொன்னு என்ன காட்டப் போறேன்னா, சென்ட் இமெயில் எப்படி பண்றதுன்னு காட்டப் போறேன். இப்போ வந்து ஆ இந்த இத எனேபிள் பண்ணிடுறேன். இதுல வந்து என்னோட இமெயில் ஐடிக்கு நான் வந்து சென்ட் பண்றேன். சென்ட் இமெயில். என்னோட இமெயில் ஐடிய குடுத்துருக்கேன். டெஸ்ட் இமெயில் ஃப்ரம் இது. ஸோ இப்போ வந்து நான் என்னோட இன்பாக்ஸ் காட்டுறேன். இங்க வந்து என்னோட இன்பாக்ஸ்ல வந்து எம்ப்டியா தான் இருக்கு. ஸோ நான் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து ரன் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இப்போ வந்து நான் வந்து இத ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அனுப்பிச்ச மெயில் யுஐபாத்லேருந்து அனுப்பிச்ச மெயில் இங்க வந்துருச்சு. டெஸ்ட் இமெயில் ஃப்ரம் யுஐபாத். சப்ஜெக்ட் வந்து அதான் குடுத்துருப்பேன் நானு. டெஸ்ட் இமெயில் ஃப்ரம் யுஐபாத். பாடி எதுவும் குடுக்கல. அதனால எம்ப்டியா தான் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து சென்ட் இமெயில்ல வச்சு யூஸ் பண்றதுக்கு சரி ஒரு ஜஸ்ட் அன் எக்ஸிகியூஷன் ஆஃப் சென்ட் இமெயில். நம்ம ஆல்ரெடி மத்த ஆக்டிவிட்டீஸ்ல பார்த்த மாரியே தான் இருக்கும் இதுலயும் சென்ட் இமெயில்லயும்.
அடிஷ்னலா ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, சேவ் ஆஸ் டிராஃப்ட்ன்னு இருக்கு இதுல. அது ஒண்ணும் இல்ல. இப்ப இது வந்து ட்ரூன்னு எனேபிள் பண்ணா நம்மளுக்கு வந்து மெயில் சென்ட் ஆகாது. டிராஃப்ட்ல மட்டும் சேவ் ஆயிருக்கும். நீங்க வந்து வேணா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேனுவலா சென்ட் பண்ணிக்கிறதுக்காக இது. இல்ல வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸஸ்க்காக டிராஃப்ட்ட மட்டும் சென்ட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்காகனா நம்ம ட்ரூ குடுக்கணும். ஃபால்ஸ் குடுத்தோம்னா நம்மளுக்கு மெயில் சென்ட் ஆயிரும். சேம் ஃபீச்சர்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு இங்க எல்லாமே. டூ சிசி சப்ஜெக்ட் அட்டாச்மெண்ட் எதுனா அட்டாச்மெண்ட் வந்து பார்த்து கொடுக்கணும். இங்க வந்து நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் பாத்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஐ ரிசோர்ஸ்ன்ட்டு அந்த ஃபைல வந்து பாஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபார் சென்டிங் அன் இமெயில் அண்ட் கெட்டிங் அன் இமெயில். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு வந்து. ஸோ ஒரு இமெயில் வந்து ஆர்கைவ் பண்ணணும்னா வந்து இந்த ஆர்கைவ் இமெயில் என்று பாஸ் பண்ணலாம். இங்க வந்து நமக்கு வந்து மெயினா வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு சில இதுல இமெயில் பாஸ் பண்ணணும்னா இதோட ப்ராப்பர்ட்டி பாருங்களேன். ஆஃபீஸ் 365 மெயில். ஸோ இது எப்படி எடுக்கிறதுனா வந்து இந்த கெட் இமெயில்ல நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி வந்து லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் 365 மெயில் மெசேஜஸ். ஸோ இதையே வந்து நம்ம வந்து இங்க பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு இமெயில வந்து ஆர்கைவ் பண்ணோம்னா நம்ம வந்து இங்க பாஸ் பண்ணிக்கலாம். சேம் திங் நம்மளுக்கு வந்து டெலீட் பண்றதுக்கோ இல்ல வந்து இமெயில டவுன்லோட் பண்றதுக்கோ. ஸோ இப்போ டவுன்லோட்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு லோக்கல் ஃபைல்ல வந்து ஸ்டோர் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சேவ் பண்றதுக்கு. இது இமெயில் இருக்க அட்டாச்மெண்ட்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணா இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணலாம். டவுன்லோட் இமெயில் ஆக்டிவிட்டி அப்படின்னு இமெயில் அட்டாச்மெண்ட்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இமெயில் ஐட்ரேட் பண்றதுக்கு ஃபார் ஈச் இமெயில் கூட இருக்கு நம்மளுக்கு. டைரக்டா வந்து நம்ம வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் 365 இங்க பாஸ் பண்றோம்னா சாரி இத வந்து டைரக்ட்டா இங்கேயே வந்து ரிட்ரீவ் பண்ற மாரி. இங்க ரிட்ரீவ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு இமெயிலயும் வந்து அ அ ஐட்ரேட் பண்ணிக்கலாம் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பண்றதுக்கு இமெயில வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு வேற யாருக்கா ஃபார்வர்ட் பண்ணோம்னா இந்த ஃபார்வர்ட் இமெயில். கெட் இமெயில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து ஏதோ ஆஃபீஸ் 365க்குன்னு சொல்லி ஒரு செப்பரேட் ஐடி வரும். இமெயில் ஐடின்னு சொல்லி. ஸோ அந்த ஐடிய வச்சு ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து இமெயில் ஐடி வச்சு ஃபில்டர் பண்றதுக்காக வந்து இந்த பர்ட்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஜஸ்ட் அந்த இமெயில மட்டும் ரிட்ரீவ் பண்ணது. ஸோ கெட் நியூவஸ்ட் இமெயில்னா நம்மளுக்கு வந்து புதுசா வந்த இமெயில்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு. மார்க் இமெயில் ஆஸ் ரெட் ஆர் அன்ரெட். ஸோ இமெயில வந்து நம்ம வந்து ரீட் பண்றது சாரி ரெட்ன்னு மார்க் பண்றதுக்கோ இல்ல ஆல்ரெடி ரீட் பண்ண இமெயில் அன்ரெட் பண்றதுக்கோ இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. மூவ் இமெயில் நேம் ஸ்பெசிஃபைஸ் ரிப்ளை டு ஏதாவது வந்து யாருக்கா ஒரு இமெயில்ல வந்து ரிப்ளை டு கொடுக்கணும்னா ரிப்ளை டு இமெயில் கொடுக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணலாம். சாரி சென்ட் இமெயில் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம. செட் இமெயில் கேட்டகரி. ஸோ இமெயிலுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்து ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அதுதான் செட் பண்றதுக்காக வந்து நம்ம வந்து இந்த கேட்டகரி செட் இமெயில் கேட்டகரின்றத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கேட்டகரி ரிமூவ் பண்ணணும்னாலும் இந்த வந்து இங்க பார்த்தீங்கன்னா வந்து எத ரிமூவ் பண்ணணும் அத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் நம்போ. ஓகே. ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் ஏதாவது ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் டிஃபைன் பண்ணியிருந்தனா அத ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுக்கு இந்த டர்ன் ஆஃப் ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ யூஸ் பண்ணலாம். அதே மாரி டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ் ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டிக் ரிப்ளே வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணோம்னா டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் ரிப்ளை யூஸ் பண்ணிக்கலாம் நம்போ. ஸோ நீங்க வந்து இந்த டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் ரிப்ளைல பார்த்தீங்கன்னா வந்து டிஃபைன் பண்ணலாம். என்ன ஸ்டார்ட் டைம், என்ன எண்ட் டைம், என்ன மெசேஜ் குடுக்கணும். அது எல்லாமே வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் இங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவுட்லுக் ரிலேட்டட் ஆஃபீஸ் 365 பேக்கேஜஸ். இதே மாரி நம்ம வந்து கேலண்டர்லயும் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கேலண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஈவென்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து சிமிலர் ஃபங்ஷனாலிட்டீஸ் தான் இருக்கும். ஆல்ரெடி கனெக்ஷன் இந்த கனெக்ஷன் நம்ம பில்ட் பண்ணிட்டோம். அதனால கனெக்ஷன் வந்துரும் நம்மளுக்கு. என்ன கேலண்டர்ல எதுல போய் நம்ம ஆட் பண்ணணும்னு செலக்ட் பண்றோம். ஈவென்ட் டைட்டில் என்ன வேணும்ன்றது, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் 2ம் குடுத்துட்டு டைம் ஜோன் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் டே ஈவென்ட்னா ஃபுல் டே ஈவென்ட் இல்லன்னா வந்து ஃபால்ஸ் குடுத்துக்கலாம் நம்ம. இந்த டைம் பிளாக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் பிளாக் பண்றதுன்ட்டு. ஸோ இது வந்து ஈவென்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் கேலண்டர். ஸோ டெலீட் பண்றதுக்கு, ஈவென்ட் ஹைட்ரேட் பண்றதுக்கு, ஃபார்வர்ட் பண்றதுக்கு மோஸ்ட்லி சிமிலர் ஆக்டிவிட்டீஸ் டூ அவுட்லுக். ஜஸ்ட் தட் அவுட்லுக் இல்லாம அங்க வந்து கேலண்டர் ஈவெண்ட்டா இருக்கும். நம்ம வந்து மீட்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஈவெண்ட் வந்து இன்னொரு இடத்துல மீட்டிங்ன்னு சொல்லுவோம். அது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்காக கேலண்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸல். ஸோ ஒரு எக்ஸல் ஃபைல வந்து நம்ம வந்து ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணி ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணோம்னா, அத எடிட் பண்றதுக்கு ஸோ ஏதாவது ஒரு ஷீட் ஆட் பண்ணணும்னா, இல்ல ஒர்க் புக் கிரியேட் பண்ணணும்னா, இது எல்லாமே வந்து அ இந்த பர்ட்டிகுலர் ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லெட் மீ டேக் கிரியேட் அவுட் ஒர்க் புக் ஒண்ணு. ஸோ நம்ம இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணா ஆல்ரெடி கனெக்ஷன் இல்ல. ஓகே ஆட் நியூ கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து OneDrive ஷேர் பாயிண்ட் கனெக்ட் ஆயிரும். அங்க போயிட்டு நம்ம வந்து எந்த ஒர்க் புக்க வந்து ஆட் பண்ணணுமோ, இப்ப இங்க வந்து லோக்கல் ஒர்க் புக் பாஸ் பண்ணிட்டு, அது வந்து அந்த நம்ம எந்த இடத்துல கனெக்ஷன் ஆட் பண்றோமோ, அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து கிளவுட்ல வந்து ஸ்டோர் ஆயிக்கும் அது.
நெக்ஸ்ட் வந்து டெலீட் காலம். இந்த காலமை டெலீட் பண்றதுக்கு, டெலீட் ரேஞ்ச் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் எக்ஸல் ரேஞ்ச் டெலீட் பண்றதுக்கு, ரோஸ் சேம் திங். டெலீட் எல்லாமே வந்து ரோ, காலம், ரேஞ்ச் எல்லாத்துக்கும். ஷீட் டெலீட் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார் ஈச் டேட்டா டேபிள் பார்த்துருப்போம். நம்ம டேட்டா டேபிள் மேனேஜர். ஸோ அந்த மாதிரி வந்து டைரக்டா வந்து ஒர்க் புக்லேயே ஃபார் ஈச் ரோ போட்டு ஃபார் ஈச் ரோன்னு ஒர்க் புக் பண்ணலாம். நம்ம ஒரு ரோவும் இதுவே ஐட்ரேட் பண்ணி கொடுப்போம். இது வந்து ஃபார் ஈச் ஷீட்ஸ் 10 ஷீட் இருந்தால் 10 ஷீட்டை வந்து ஒன்று ஐட்ரேட் பண்ணி அது கீழே வந்து நம்ம என்ன வேணா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் ஈச் ஷீட் போட்டு அதுக்குள்ள ஒரு ஃபார் ஈச் ரோ போடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரீட் செல் கொடுக்கலாம், இல்லை ரீட் ரேஞ்ச் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இது இப்போ வந்து ஃபார் ஈச் ஷீட். நான் ஒரு ஷீட்டையும் ரீட் பண்ணிட்டு அந்த ஒரு ஷீட்ல இருக்க பர்டிகுலர் இருக்க காலம் வந்து டெலீட் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார் ஈச் ஷீட் அது டெலீட் காலம். நம்ம வந்து என்ன ஒர்க் புக்னு ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. என்னோட இதுல வந்து எதுவுமே இல்லை, அதனால இங்க எதுவும் காட்ட மாட்டேங்குது. ஏன்னா என்னோட க்ளவுட் ஸ்டோரேஜ்ல இன்கேஸ் இருந்தா நம்மளுக்கு இங்க காட்டும். என்ன ரேஞ்சில் டெலீட் பண்ணணும், அது நம்ம கொடுக்குற வந்து ஹெட்டரா அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். ஸோ காலம் நேம் எதர் நம்ம வந்து காலம் நேம் கொடுக்கலாம், இல்லாட்டி காலம் பொசிஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா. டெலீட் பிஹேவியர் ஜஸ்ட் வந்து இது வந்து என்டையர் டேட்டாவே டெலீட் பண்ணுமா, இல்லை வந்து கண்டென்ட்டை மட்டும் கிளியர் பண்ணுறதுக்காக இது. இப்போ வந்து டெலீட் ரீடு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரைட் செல், ரைட் காலம், ரைட் ரேஞ்ச் அண்ட் ரைட் ரோ. ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லாமே எக்ஸல். ஃபைல்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, ஒன் டிரைவ். நமக்கு ஒன் டிரைவில் இருக்க ஃபைல்ஸை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை கிரியேட் பண்ணுறதுக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணலாம். காப்பி பண்ணுறது வந்து ஒரு ஃபைலை வந்து இல்லை ஒரு ஃபோல்டர் வந்து மூவ் பண்ணுறதுக்கு, சாரி, காப்பி பண்ணி வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன ஃபைலை பண்ண போகிறோமோ அந்த ஃபைலோட இது. ஸோ இது வந்து நான் கனெக்ஷன் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே வந்து ஃபோல்டர்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. இப்போ டெஸ்டினேஷன் ஃபோல்டர் ஏதாவது ஒரு புதுசாக நேம் கொடுக்கணும்னா, இல்லாட்டி இது வந்து நம்ம வந்து சேம் கொடுத்துட்டோம்னா ஆல்ரெடி இருக்கிற சோர்ஸ் ஃபைலில் சோர்ஸ் ஃபோல்டரில் இருக்கிறதே எடுத்துக்கும் நம்மளுக்கு. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி கான்ஃபிளிக்ட் இருந்துச்சுன்னா, ஃபைலு நமக்கு வந்து விண்டோஸ்லேயே நான் வந்து காப்பி பண்ணுறப்போ ஆல்ரெடி ஃபைல் இருக்குது, நான் வந்து என்ன பண்ணணுன்ற ஒரு பாப்பப் வரும். ஸோ அதே தான் இருக்கும் நம்மளுக்கு, ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லை ரீநேம் பண்ணணுமான்றதுக்கு. ஸோ இது வந்து கிரியேட்டு, காப்பி. கிரியேட் இஸ் நத்திங் பட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபோல்டர் நேம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் நம்ம. ஸோ இங்கே வந்து பேரண்ட் ஃபோல்டர் செலக்ட் பண்ணுவோம் நம்ம, எந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம இது கிரியேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து டெலீட், ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறதுக்கு, ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, ஃபார் ஈச் ஃபைல் ஆர் ஃபோல்டர் ஒரு ஃபைலும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்து எல்லா ஃபைல்ஸ் அட்ரேட் பண்ணுவோம், இல்லாட்டி எல்லா ஃபோல்டர்ஸ் அட்ரேட் பண்ணோம்னா இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைலை வந்து கெட் பண்ணி அதுக்கு மேலே ஏதாச்சும் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னா அது வந்து கெட் ஃபைல் கொடுக்கலாம். சேம் திங், ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இப்போ ஃபோல்டருக்குள்ளே வந்து எத்தனை ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணுறது கெட் ஃபைல் ஆர் ஃபோல்டர். காப்பிக்கு சொன்ன மாதிரியே தான் இருக்கும். இதுக்கும் ஃபைலை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் பண்ணுறதுக்காக. ஷேர் ஃபைல், அது இப்போ வந்து ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும் நான், அதாவது வந்து அதுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் இந்த ஃபைலுக்கு. ஸோ அவங்க டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்காக இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து யாருக்கு சென்ட் பண்ணணுமோ, பீப்புள் இந்த எல்லாரும் இந்த ஆர்கனைசேஷன் எல்லாருக்கும் நான் அதை வந்து ஆக்சஸ் கொடுக்கணும்னா இது செலக்ட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் பீப்புள்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் பீப்புள் கொடுத்து அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பர்மிஷன் இங்கே எனேபிள் பண்ணணும், வியூ பண்ணுறதுக்கா, எடிட் பண்ணுறதுக்கா, இது என்ன யார். இப்போ வந்து நான் வந்து என்னோட கொலீக் இருக்கு, அவங்களோட இமெயில் அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும், அவங்களுக்கு மட்டும்தான் போகும் இது. இதே வந்து பீப்புள் இன் ஆர்கனைசேஷன் கொடுத்தோன்னா என்னோட ஆர்கனைசேஷன் இருக்கவங்க எல்லாருக்கும் போகும். என்ன டைப் ஆஃப் ஆக்சஸ் கொடுக்கலாம். எனிஒன் கொடுத்தோன்னா இந்த லிங்க்கு ஆக்சஸ் யாருக்கு யூஸ் பண்ண முடியும், இதுதான் நம்மளுக்கு லிங்க் வரும். சாரி, பாஸ்வேர்டு, இது பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்குக்கு யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து விசிபிளாக இருக்கும். ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அப்லோட் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஷேர் பாயிண்ட் வெரி சிமிலர் டு அவுட்லுக் தான் நம்மளுக்கு. ஷேர் பாயிண்ட் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஒன் டிரைவ் இல்லாமல் நம்ம வந்து ஷேர் பாயிண்ட்லேருந்து எடுக்கணும்னா, ஸோ ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, ஐட்ரேட் பண்ணுறதுக்கு, கெட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வந்து சாரி, ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 பேக்கேஜில் பண்ண முடிகிறது. ஸோ இதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கூகுள்லேயும் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு செப்பரேட் ஆக்டிவிட்டி கூகுள் ஒர்க் ஸ்பேஸ். வெரி சிமிலர் டு திஸ். நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் கனெக்ஷன் சேஞ்ச் மாதிரி தான் இருக்கும், சிமிலர் ஆக்டிவிட்டீஸாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அது ஜஸ்ட் காட்டுறேன் எப்படின்ட்டு. பட் நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டியும் பார்க்க போகிறதில்ல, ஏன்னா வெரி சிமிலராக தான் இருக்கும் நம்மளுக்கு அது. ஸோ ஜஸ்ட் கூகுள்னு சர்ச் பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே ஒர்க் ஸ்பேஸ்ன்னு காட்டுது பாருங்க. சேம் திங் இதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து கிளாசிக் இருக்குது, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது இருக்கும்.
கேலண்டர் நம்ம ஆல்ரெடி அவுட்லுக்லேயே பார்த்தோம் அந்த கேலண்டர்ஸ். டாக்ஸ்னா வந்து நமக்கு வந்து கூகுள் டாக்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடிட் பண்ணுறதுக்கு, டிரைவ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸு, ஏதாவது ஜென்ரலாக ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் நம்ம வந்து அந்த கனெக்ஷனுக்கு கொடுக்கணும்னா, ஜிமெயில் வந்து ஜிமெயிலில் இருக்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு சேம் திங் காட்டுறதுங்க. கெட் இமெயில் லிஸ்ட். இங்கே வந்து நமக்கு வந்து அதே மாதிரி தான் இருக்கும். நான் இதில் வந்து கனெக்ஷன் கொடுக்கல, அதனால வந்து லோடிங் கனெக்ஷன்ஸ் ஆட் நியூ கனெக்ஷன் வரும். இங்கே வந்து நீங்கள் வந்து ஆட் நியூ கனெக்ஷன் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ண போது நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதர் உங்களுக்கு வந்து ஜிமெயில் ஆக்சஸ் இருந்தால் ஜிமெயில் வச்சு பண்ணுங்க, இல்லை அவுட்லுக் ஆக்சஸ் இருந்தால் அவுட்லுக் வச்சு பண்ணுங்க. இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் யூஸ் கேஸ் மாதிரி கூட பண்ணலாம். நீங்கள் டெய்லி வந்து எனக்கு என்ன இமெயில்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் வந்து நான் ரீட் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு இது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்கள் ஷீட்ஸ் கூகுள் ஷீட்ஸ்க்காக நம்மளுக்கு இது எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு நம்ம வந்து இமெயில் ஆட்டோமேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டுடியோ வந்து வச்சு பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிடிஎஃப் ஆட்டோமேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பிடிஎஃப்ன்றது எப்படி வந்து யுகபாத்தில் வந்து ரீட் பண்ண முடியும், அதை வச்சு நம்ம வந்து இப்போ டெக்ஸ்ட் பிடிஎஃப் இல்லாமல் வந்து ஒரு இமேஜ் பிடிஎஃபாக இருந்தால், இமேஜ் கண்டென்ட் இருக்கிற பிடிஎஃபாக இருந்தால் அதை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு விதத்தில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி டேரெக்டாக வந்து சிம்பிள் டெக்ஸ்ட் பிளைன் டெக்ஸ்ட்லேயே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை வந்து அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பிடிஎஃப்ல வந்து ஃபோட்டோனா நான் வந்து சொல்றது வந்து நாட் அன் பிக்சர், அதாவது ஒரு டெக்ஸ்ட் வைஸ்ல இருக்கிறத வந்து ஒரு ஒரு கேப்சர் பண்ணி பிடிஎஃப்ல வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதை எப்படி ரீட் பண்ண முடியுன்றதுக்கு நமக்கு வந்து ரீட் பிடிஎஃப் வித் அன் ஓசிஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஆப்டிகல் கேரக்டர் ரெகக்னிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பிடிஎஃப் ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிங் அண்ட் பிடிஎஃப். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆக்டிவிட்டீஸ் காட்டுறேன். இதுக்கு நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ண போறோம்ட்டு. நீங்க வந்து பிடிஎஃப்னு சர்ச் பண்ணோம்னா இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிடிஎஃப்ல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது வந்து இதுதான். ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் அண்ட் ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் வித் ஓசிஆர். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம், எப்போ வந்து ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் வித் ஓசிஆர் யூஸ் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ரெண்டல் ரெசிப்ட் ஃபார்ம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இது வந்து பார்க்கறதுக்கு ஜஸ்ட் ஒரு பிரிண்டட் காப்பி மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நம்மள வந்து இத வந்து செலக்ட் பண்ண முடியுது. இதுல இருக்க வேல்யூஸ வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணவும் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்ட்ன்னு சர்ச் பண்ணா ஹைலைட் பண்ணுது நம்மளுக்கு இங்க. ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப்ஸ்லாம் வந்து நம்ம வந்து யூசுவலி இட்ஸ் நாட் அன் இமேஜ் ஆடட் பிடிஎஃப். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒரு பெயின் டெக்ஸ்டாவே வந்து பிடிஎஃபாக இருக்கும் நம்மளுக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்க பாருங்க. இதுவும் வந்து வெரி சிமிலரா தான் இருக்கும் நம்மளுக்கு. அதே தானப்பா இருக்குன்னா இந்த வேர்டிங்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸிலி ரீடபிளா தான் இருக்கு. பட் இங்க பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இதை கிளிக் பண்ண ட்ரை பண்றேன். கிளிக் ஆக மாட்டேங்குது. ஸோ சேம் திங் நான் வந்து சர்ச் பண்றேன். இங்க பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து 0 ரெசிஸ்டன்ட் காட்டுது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வாய்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இது வந்து ஒரு இமேஜா வந்து நம்மளுக்கு வந்து இங்க வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த பிடிஎஃப்ல. மேபி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல ஒரு கேமரா யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணியோ வந்து இதை வந்து பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த இமேஜ். அதனால வந்து இது வந்து நம்ம வந்து இந்த டேட்டா வந்து காப்பி பண்ண முடிய மாட்டேங்குது. இங்க பாத்தீங்கன்னா இது செலக்டும் பண்ண முடியல. பட் இங்க வந்துன்னா நம்மளால வந்து செலக்ட் பண்ண முடியுது. ஜஸ்ட் இப்போ வந்து காப்பி பண்ணனா காப்பி ஆகும் எனக்கு. ஸோ இதுதான் வந்து நான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் வித் ஓசிஆர், ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட். ஸோ அந்த இமேஜ் ஃபார்மேட்ஸ்ல இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து வித் ஓசிஆர் யூஸ் பண்ணுவோம். பிளெயின் டெக்ஸ்டா இருந்தா நம்ம வந்து ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்ல ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ரெண்ட் ரெசிப்டியை வந்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ரெண்ட் ரெசிப்ட் வந்து ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட். இதை போட்டு ரீட் பண்றேன். அந்த கண்டென்ட்டையே வந்து நான் ரைட் லைன்ல கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் வந்து ரைட் லைன்ல கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த கண்டென்ட் அப்படியே ரீட் ஆயிருக்கு நம்மளுக்கு.
என்ன இருக்கோ அது எல்லாமே அப்படியே ரீட் இருக்கு. இதே வந்து நான் வந்து இன்னொரு டெக்ஸ்ட் காட்டினேன் இல்லைங்களா, சாரி இன்னொரு பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் வந்து நான் இப்போ ரீட் பண்ண கொடுக்குறேன். இது சேம் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி வித்தவுட் ஓசிஆர் எப்படி ரீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும், நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அதாவது இது இந்த ஆக்டிவிட்டி வந்து இமேஜ் டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ இதை எப்படி ரீட் பண்ண முடியும்னா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வித் ஓசிஆர்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, ரீட் பிடிஎஃப் வித் ஓசிஆர். அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ சேம் பார்த்து தான் நான் இங்கேயும் கொடுத்துருப்பேன். இங்கே வந்து பை டிஃபால்ட் ஒரு வாட்டி காட்டுறேன், ரீட் பிடிஎஃப் வித் ஓசிஆர். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப் ஓசிஆர் என்ஜின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஓசிஆர் யூஸ் பண்ணணுன்றதுக்கு இங்கே வந்து ஆக்டிவிட்டியை வந்து கொடுக்கணும் நம்ம. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ஜஸ்ட் வந்து இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம ஓகே சாரி, அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு என்ன டிபெண்டன்சின்னு சொல்லலை நான். இதோட டிபெண்டன்சி என்னன்னா வந்து uipod.pdf.activities. இந்த uipod.pdf.activities இன்ஸ்டால் பண்ணியிருந்தா தான் நம்மளுக்கு வந்து இந்த ரீட் பிடிஎஃப் வித் ஓசிஆர், அப்புறம் ஓசிஆர்ஸில் என்னென்ன இருக்குன்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்து நான் ஓசிஆர்னு சர்ச் பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஓசிஆர் என்ஜின்ஸ் இருக்குன்னு காட்டும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சில ஓசிஆர்ஸ் வந்து பெய்டு ஓசிஆர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து கூகுள் கிளவுட் விஷன் ஓசிஆர்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஏபிஐ கீ கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து ஃபீச்சர்ஸ் அதிகமாகவும் இருக்கும், சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாக இருக்கும். பட் இது வந்து நம்மளுக்கு வந்து மேபி பெய்டாக இருக்கலாம், இந்த ஏபிஐ கீக்கெலாம் ஆக்சஸ் வராது. இன்கேஸ் ஏபிஐ கீக்கெலாம் நம்மளுக்கு ஆக்சஸ் இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு யூஐ பாத்லேயே வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, யூஐ பாத் டாக்குமெண்ட் ஓசிஆர்னு சொல்லி. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து இப்போதைக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இல்லை வந்து டெசராக்ட்னு சொல்லி இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது. இது வந்து இப்போதைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, டெசராக்ட் ஓசிஆர்னு சொல்லி. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த இமேஜை வந்து இமேஜ் டு கேரக்டராக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டியை ரன் பண்ணுறேன். ஸோ ரீட் பிடிஎஃப் வித் ஓசிஆர், நம்ம இந்த ஓசிஆர் என்ஜின் என்னன்னு கொடுத்துட்டோம். இதுவும் டைப் காட்டிடுறாரு. ஸோ பிடிஎஃப் டெக்ஸ்ட் இதுதான் நான் அவுட்புட் கொடுத்துருப்பேன், பிடிஎஃப் டெக்ஸ்ட். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ரீட் பண்ணுறப்போ வந்து இதுவும் எனேபிள் பண்ணிடுறாருங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ரன் பண்ணுறப்போ வந்து எம்டியாக வரும். நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்போ சாரி இந்த இது யூஸ் பண்ணி ரன் பண்ணுறப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் வரும், என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் வரும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து எம்டியாக வந்துருச்சு ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் ரைட் லைன் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி எம்டி வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ரீட் பிடிஎஃப் வித் ஓசிஆர். இது கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா வந்து அதை வந்து இமேஜை வந்து கேரக்டராக ரெக்கக்னைஸ் என்னென்ன ஒன்று ரெக்கக்னைஸ் பண்ணி மாற்றுறதுக்கு. ஸோ அதோட கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ டிஸ்பிளே இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நமக்கு அங்கே இருக்கும், அது அப்படியே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும் நம்மளுக்கு. இது வந்து ரீட் பண்ணியாச்சு. நான் இதுக்கு மேலே எதாவது இதில் இருக்கிற டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணணும்னா நம்ம அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்து நான் இதை இன்வாய்ஸ் இது வந்து ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ் மாதிரி. இப்போ வந்து நான் இந்த இமேஜ் பிடிஎஃப் ரீட் பண்ணிட்டேன். என்ன யூஸ்னா இந்த பிடிஎஃப்ல இருந்து நான் இந்த டோட்டலை ரிட்ரீவ் பண்ணுவேன், இல்லை வந்து நான் இந்த டேட்டா ரிட்ரீவ் பண்ணுவேன். அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எப்படி பண்ணுறதுனா வந்து மேபி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து அட்வான்ஸ்டாக போனோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து யூஐ பாத்லேயே வந்து டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ நிறைய டேட்டாலாம் எடுத்துக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணி எடுக்கலாம். பட் நம்ம வந்து இப்போதைக்கு பேசிக் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா தான். ஸோ ஒரு நல்லா ரீடபிளாகவும் ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது நம்ம. ஸோ இந்த டோட்டல் அப்படின்றது வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுனா இது சிம்பிளாக ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போட்டு எடுக்கலாம். ஆல்ரெடி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போட்டு வச்சிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டோட்டல் அப்படின்றது ஒரு ஸ்பேஸு, ஒரு கோலனு, அதுக்கப்புறம் ஒரு வேர்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பில்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இது ஒரு எக்ஸாம்பிள். இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நான் வந்து டேட்டுக்கு ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போட்டுறேன்னா அதுக்கும் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போட்டு எடுக்கலாம். இல்லை வந்து இது அட்ரஸ் எடுக்கிறோன்னா அதுக்கும் வந்து நம்ம வந்து இப்போ அட்ரஸை போட்டு எடுக்கலாம். இது பில் டூ, ஸோ பில் டூக்கு அப்புறம் வரதை வந்து நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போட்டு எடுக்கலாம். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருப்பேன். நம்ம வந்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு ரைட் லைன் போட்டிருப்பேன், அதுதான் இங்கே எக்ஸிக்யூட் ஆயிருக்கும் 799.80. அந்த டோட்டலை வந்து நம்மளுக்கு வந்து செப்பரேட்டாக ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து பிடிஎஃப் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் ரீட் பிடிஎஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்ம்.
ஸோ இங்கே வந்து நம்ம மேஜராக இருக்கு பாஸ் பண்ண வேண்டியது வந்து மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ். ஃபைல் நேம், பாஸ்வேர்டு இருந்தால் பாஸ்வேர்டு மேண்டேட்ரி, இன்கேஸ் பாஸ்வேர்டு இல்லைனா அது வந்து ஆப்ஷனல் ஃபீல்டு. ஸோ ப்ரிசர்வ் ஃபார்மேட்டிங், அதாவது ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் இருந்துச்சுன்னா அது இப்போ வந்து நான் வந்து இதே மாதிரி ஃபார்மேட்லேயே எனக்கு ரீட் பண்ணணும்னா இப்போ நான் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி இருக்காது. 1 below 1 1 below 1 அப்படியே தான் இருக்கும். இது ஃபார்மேட் அப்படியே நான் ரீட் பண்ணணும்னா இதை வந்து ட்ரூன்னு கொடுக்கணும். இது வந்து பூலியன். அந்த ஃபார்மேட்ல இருக்கிற ஃபார்மேட்டை ரீட் பண்ணணும்னா ட்ரூன்னு கொடுக்கணும். இல்லை ஃபால்ஸ் கொடுத்தனா வந்து அது வந்து ஜஸ்ட் லைன் பை லைன் அப்படியே ரீட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச், இந்த எத்தனை பேஜஸ் ரீட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆல் ஒன் கொடுத்தனா எல்லா பேஜஸும் கொடுக்கும். இப்போ ஒன் கொடுத்தனா ஜஸ்ட் ஒன் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜை ரீட் பண்ணும். டூன்னு கொடுத்தனா ஜஸ்ட் செகண்ட் பேஜை ரீட் பண்ணும். இப்போ வந்து 2 to 3ன்னு கொடுத்தனா 2லேருந்து 3 வரைக்கும் இருக்க எல்லா பேஜஸும் ரீட் பண்ணும். சேம் திங் தான் இருக்கும் நமக்கு ரீட் பிடிஎஃப் ஓசிஆர்லையும். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேம் தான். டிகிரி ஆஃப் பேரலிசம், அட் அ டைம் எத்தனை பேஜஸ் வந்து ஓசிஆர் ப்ராசஸ் பண்ண முடியுன்றதுக்காக இந்த டிகிரி ஆஃப் பேரலிசம் இருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி இமேஜ் டிபிஐ, ஸோ என்ன டைப் ஆஃப் இமேஜ் டெப்த் பர் இது இன்ச் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஃபிகர் பண்ணிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறது. சாரி, அதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சேம் திங் ரேஞ்ச். ஸோ பிடிஎஃப்லேயே வந்து ஜஸ்ட் ரீட் அண்ட் மட்டும் இல்லை, நம்ம வந்து பிடிஎஃப்ல வந்து இன்னும் ஃபியூ ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபியூ மோர் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ அது என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் பேஜஸ் அண்ட் இமேஜ். நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் பேஜை வந்து இமேஜாக எக்ஸ்போர்ட் பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் இமேஜஸ் ஃப்ரம் பிடிஎஃப். ஸோ இமேஜஸை வந்து நம்ம வந்து ஆல் இமேஜஸை வந்து பிடிஎஃபாக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிடிஎஃப் பேஜ் வந்து ஓகே இது காட்டுறேங்க. இந்த இடத்துல வந்து ஃபைல் நேமு அவுட்புட் என்னென்ன ரேஞ்ச் பர்டிகுலர் ரேஞ்சில் இருந்து எடுக்கணும்னா இப்போ வந்து நான் வந்து 2 to 3 கொடுத்தேன்னா இது இது என்ன பண்ணோம்னா வந்து மொத்த பிடிஎஃப்லையும் 2 3 அதை மட்டும் வந்து தனியாக எடுத்து கொடுக்கணும் நம்மளுக்கு. இது இங்கே வந்து நான் வந்து 2 3 கொடுக்காம ஜஸ்ட் 2 கொடுத்தேன்னா ஒரு 10 பேஜ் இருக்கு. நான் எனக்கு வந்து செகண்ட் பேஜ் மட்டும் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இது வந்து மேபி நம்ம வந்து ட்ரிம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 பேஜ் இருக்கிறத வந்து நான் 3 பேஜ், ஃபர்ஸ்ட் 3 பேஜஸ், லாஸ்ட் 3 பேஜஸ். ஸோ இட் ஷுட் பி இன் கண்டினியூஸ் பேஜ் நம்பர். அந்த பேஜை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்ட்ராக்ட் பிடிஎஃப் பேஜ் ரேஞ்ச் யூஸ் பண்ணலாம். கெட் பிடிஎஃப் பேஜ் கவுண்ட், எத்தனை பேஜஸ் இருக்குன்னு யூஸ் கவுண்ட் எடுக்கிறதுக்காக. ஜாயின் பிடிஎஃப் ஃபைல்ஸ், 2 பிடிஎஃப் ஃபைலில் வந்து மர்ஜ் பண்ணுறதுக்காக. பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஃபைல் லிஸ்ட்டு நீங்கள் 2 எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நீங்கள் எனி நம்பர் ஆஃப் ஃபைல் லிஸ்ட் சாரி பிடிஎஃப்ஸை கொடுக்கலாம். ஒரு அரே ஆஃப் பிடிஎஃப் பார்ட்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஸ்ட்ரிங். நம்மளுக்கு வந்து அந்த எல்லா பிடிஎஃபோட பார்த்தும் கொடுத்துட்டு எந்த ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றது அவுட்புட் ஃபைல் நேம் அந்த இது கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல போய் நம்மளுக்கு வந்து எல்லாமே மர்ஜ் ஆயிரும். அதாவது வந்து ஜாயின் பிடிஎஃப். மேனேஜ் பிடிஎஃப், பாஸ்வேர்டு இருந்தால் அதை பாஸ்வேர்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக இது. ஸோ ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட், ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் வித் ஓசிஆர் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பிடிஎஃப் ஆட்டோமேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எப்படி ஸ்டுடியோவில் வந்து நம்ம பண்ண முடியுன்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது. ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபியூ ஆஃப் த ஸ்டெப்ஸ் ஆர் ஃபியூ ஆஃப் த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். சம்திங் சிமிலராக தான் இருக்கும் நம்மளுக்கு. பட் ஸ்டுடியோவில் வந்து இதை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணி. காப்பி பண்ணலாம் ஃபைலை வந்து ஒரு ஃபைலில் லோக்கல் ஃபைல்ஸ், அதாவது நான் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து அது மாடிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை மூவ் பண்ணுறதுக்கோ டெலீட் பண்ணுறதுக்கோ இந்த சிஸ்டம் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணுறது காப்பி ஃபைல் ஆக்டிவிட்டி இருக்குது, டெலீட் ஃபைல் ஆக்டிவிட்டி, மூவ் ஃபைல் ஆக்டிவிட்டி, ரீநேம் ஃபைல், ப்ரௌஸ் ஃபைல். ப்ரௌஸ் ஃபைல்னால் ஃபைலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இதுக்கு நம்ம என்னக்கிட்ட என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா உங்களுக்கு மெயினாக வந்து இந்த சிஸ்டம் டாட் ஆக்டிவிட்டிஸ் இந்த டிபெண்டன்சி தேவைப்படும் நம்மளுக்கு. ஓகே, வந்து நம்ம வந்து நான் ஜஸ்ட் ஃபைலுன்னு சர்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து சிஸ்டம் டாட் ஃபைல். ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே வந்து ஃபைல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் நிறைய இருக்குது. நம்மளுக்கு வந்து மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ் பண்ணுறது கிரியேட் ஃபைல். ஃபைலை வந்து ஃபைல் லொக்கேஷன் கொடுத்து ஃபைல் நேம் கொடுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஃபைலை டெலீட் பண்ணுறதுக்கு, ஃபோல்டரை டெலீட் பண்ணுறதுக்கு,
ஏதாவது ஒரு யூஆர்எல் இருந்து ஃபைலை டவுன்லோட் பண்ணோம்னா அதுக்கும் இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அது ஜிப் ஆர் அன்சிப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபோல்டர் எக்ஸிஸ்ட் ஃபைல் அந்த ஃபோல்டர் இருக்கா இல்லையான்னு டிஃபைன் பண்ணும். இப்போ வந்து ஃபார் ஈச் ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸ் அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க எல்லா ஃபைலையும் ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபார் ஈச் ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபைல் இன்ஃபோ அந்த ஃபைலோட டீடைல்ஸ் லைக் எந்த டேட்டு, மாடிஃபைட் டேட்டு, லாஸ்ட் மாடிஃபைட் டேட்டு, ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக கெட் ஃபைல் இன்ஃபோ, மூவ் ஃபோல்டர் ஆல்ரெடி பார்த்தோம். காப்பி சிமிலர் தான். பாத் எக்ஸிஸ்ட் அதாவது ஒரு சிஸ்டம் பாத்து கொடுத்துட்டு அந்த பாத் இருக்கா இல்லையான்னு எடுத்து கொடுக்கும். ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஃபைலை வந்து ரீட் பண்ணணும்னா ரீட் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு நம்மளுக்கு. ஃபைலை ரீநேம் பண்ணணும்னா ரீநேம் டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீட் டெக்ஸ்ட் ஃபைலை காட்டுறேன். ஸோ இங்கே வந்து என்ன ஃபைல் அப்படின்றத ஃபைல் பார்த்த கொடுக்கலாம் இங்கே நம்ம. இது வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நமக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ரீநேமு டவுன்லோட் இப்போ இங்கே எதில் டவுன்லோட் ஃபைல் ஃபார் யூஆர்எல் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதில் வந்து டவுன்லோடு வந்து 6 வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெயிட் ஃபார் டவுன்லோடு. ஸோ இந்த வெயிட் ஃபார் டவுன்லோட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து டவுன்லோட் ஃபைல் ஃபார் யூஆர்எல் சொல்லி இதை பாஸ் பண்ணோம்னா இது அதாவது இந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்னா வந்து இந்த பர்டிகுலர் இதுக்குள்ள டூக்குள்ளே இருக்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த ஃபைலை வந்து நம்ம கொடுக்குற பாத்து ஏதாவது இதுதான் நம்ம பார்த்து நம்ம வந்து எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த ஃபோல்டரு அந்த இடத்துல டவுன்லோட் ஆயிருக்கா இல்லையான்றது வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ அது கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகிற வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டி விட்டு வெளில வராது. ஸோ இது வந்து பல்க் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சம் எம்பிஸ் ஆர் ஜிபி கணக்கில் இருக்கிற ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு அதுக்குள்ள டவுன்லோடோட ஆக்டிவிட்டிஸ் இது வந்து ஜஸ்ட் ஒரு யூஆர்எல் இங்கே அதுக்குள்ள வந்து நீங்கள் வந்து நான் ஒரு வெப் பேஜ்க்குள்ள லாகின் பண்ணி அங்கே போய் டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு எந்த இடத்துல நம்ம கிளிக் கொடுத்து டவுன்லோட் ஆகுதோ அந்த கிளிக் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ஃபோல்டர் வந்து இந்த ஆக்டிவிட்டி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வெளில வரும். ஸோ அதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணுவோம். இந்த ரைட் டெக்ஸ்ட் ஃபைல் இதான் டேட்டா வந்து ஒரு ஃபைலுக்குள்ள ரைட் பண்ணனா நம்ம வந்து இந்த ரைட் டெக்ஸ்ட் ஃபைலை யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இங்கே இது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் வந்து மேஜராக பேசிக் ஃபீச்சர்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மற்றதெல்லாம் யூஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் யூஸ் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி வந்து ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு பிரேக் எடுத்துப்போம் இப்போ இங்கே ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு இங்கே வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆர்கனைசிங் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் வந்து பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸ்டார்ட் டைமர் இப்போ. ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வருவோம் நம்ம.
Hi everyone. Okay. I think எல்லாரும் பிரேக்ல இருந்து வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். So we'll get started with the next part. So நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் UI பார்க்க போறோம். ஸோ ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து ப்ராஜெக்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஆர்கனைசேஷன் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ ஒரு இப்போ நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க கிளைண்ட்டுக்கு. அப்போ வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அதில். நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ எல்லாருக்குமே வந்து என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சாதான் அவங்களாம் இன்டகிரேட் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் தென் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மெயின்டெயினபிலிட்டி. இப்போ உங்களுக்கே வந்து நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் மட்டுமே ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 சாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த 20 சாம்பிள்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் சாம்பிள் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதில் என்ன கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னே உங்களுக்கு புரியாது இல்லையா? 1 மந்த் கழிச்சு நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலைன்னா. ஸோ அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். ப்ளஸ் அது வந்து எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமலே புரியணும் எல்லாருக்குமே. ஸோ இப்போ நீங்க இல்லாம வேற ஒரு டெவலப்பர் டேக் ஓவர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ராஜெக்ட்ட. அப்போ வந்து அவங்களுக்கு அது பார்த்த உடனே ஓகே ஃபைன் இதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கேலபிலிட்டி. இப்ப கிளையண்ட் வந்து எனக்கு இவ்ளோ தான் வேணும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல. இது ஒர்க் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து நான் இன்னும் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் ஐ மீன் பெரிய பெரிய லெவல்ல இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ்ல அதே கோட யூஸ் பண்ணி கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அது எப்படி இருக்கணும்னா அந்த அந்த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ்ல நீங்க ஆட் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி நீங்க கோட் பண்ணி தான் ஆகணும். பட் பேஸ் கோட் வந்து உங்களுக்கு இதுவா தான் இருக்கும். இதுலேருந்து நீங்க ஆட் பண்ற மாரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஆட் பண்றப்ப ஈஸியா இருக்கணும். ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் பண்றப்ப, ஸ்கேல் பண்றப்ப அது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கணும். அப்புறம் ரீயூசபிள். இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலயும் அதுல வந்து 50% உங்களோட 50% வந்து அதுல வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றப்ப, உங்களோட கோட அவங்க திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? திருப்பி அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து கோட் பண்ணி அவங்க டைம வேஸ்ட் பண்ணாம, உங்களோட கோட யூஸ் பண்ணி அந்த டைம அவங்க சேவ் பண்ணி அவங்க அதுல வேற எதுலனா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம ரீயூசபிலிட்டின்னு சொல்வோம். ஸோ நம்ம கோட் வந்து எப்பவுமே ரீயூசபிளா இருக்கணும். இப்போ எதனா ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து அத வந்து ரொம்ப வந்து டைனமிக்கா எழுதணும். ஸோ எந்த ப்ராஜெக்ட்ல வேணா அத யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி. அதுக்கப்புறம் எரர் ரிடக்ஷன். ஒரு ஆர்கனைஸ்டு ப்ராஜெக்ட்ல வந்து அ ஒரு ஒர்க் பண்றப்ப நம்ம நெறைய எரர் இருக்கும். ஸோ அத ஆர்கனைஸ் பண்றப்ப தான் தெரியும். ஓகே இந்த எரர்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி எரர் ஐடென்டிஃபை பண்றதுக்குமே வந்து ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து அ ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன வந்து எப்படி நம்ம வந்து வாட் டு சே எவ்வளோ எஃபிஷியன்ட்டா பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து நியூ வொர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் கேட்கும். சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணணுமா? ஃப்ளோ சார்ட் கிரியேட் பண்ணணுமா? ஸ்டேட் மெஷின் கிரியேட் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ வந்து எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து தெளிவா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு வொர்க் ஃப்ளோல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிக்கணும். லைக் இந்த வொர்க் ஃப்ளோ எதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்னதா எக்ஸெல்ல ரீட் பண்ணி, அத வந்து ஒரு டிக்ஷனரியா சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சிம்பிள் வொர்க் ஃப்ளோ. லைக் ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் வொர்க் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க? எக்ஸெல்ல ரீட் பண்ண போறீங்க. அப்புறம் அந்த எக்ஸெல்ல லூப் பண்ணிட்டு டிக்ஷனரில ஆட் பண்ண போறீங்க. ஸோ பெரிய இதுல வந்து பெருசா எதுவுமே கண்டிஷன் இல்ல. லைக் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அப்ரோச். அந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க சீக்வென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்புட் தராங்க யூசர். அந்த இன்புட் வந்து அ ஈவன் நம்பரா, ஆட் நம்பரான்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இல்ல அவங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. சம்திங் அதுல வந்து ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்டிஷன் இருக்குன்னா, அப்ப வந்து இஃப் கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு 2 ரிசல்ட் தரும்.
அதுக்கப்புறமா மல்டிபிள் இஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4, 5 இஃப் யூஸ் பண்ண போறீங்க ஒரே ஒர்க் ஃப்ளோல அப்படின்னா, நீங்க சீக்வென்ஸ் எடுத்துக்கலாம். பாசிபிள் இல்லன்னு இல்ல. பட் சீக்வென்ஸ் எடுத்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப கன்ஜஸ்டட் ஆயிடும். ஸோ நாளைக்கு வந்து நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, 5, 6 இஃப் வந்து ஒரே சீக்வென்ஸ்ல இருக்குன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க. எந்த இஃப் எதுக்குன்னே தெரியாது. ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கும். ஸோ நீங்க டெவலப் பண்றப்போ உங்களுக்கு புரியும் அது. உங்களுக்கே கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தா புரியாது. ஸோ இப்ப நீங்க டெவலப்பரா இருக்கீங்க. சப்போர்ட் டீம் வந்து நீங்க முடிச்சதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்குவாங்க இல்லையா? இப்ப சப்போர்ட் டீம் வந்து அந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறாங்க. இன்கேஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு சின்ன எரர் அடிச்சது. திருப்பி அவங்க கோட் போய் பார்த்தாங்கன்னா, ஒரு 6 வொர்க் ஃப்ளோ 6 இஃப் வந்து ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா, அவங்க வந்து ஓகே அப்படி ரொம்ப நேரம் ஆகும் அவங்களுக்கு புரிஞ்சுக்க இல்லையா? அந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளோ சார்ட்னா வந்து 5 கண்டிஷன்னாலும் அது வந்து ஒரு ஃப்ளோ டயகிராம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஓகே ஃபைன் இந்த கண்டிஷன் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணலாம். இதுவும் இல்லாம, ஸ்டேட் மெஷின் எப்ப யூஸ் பண்ணணும் அப்டின்னா, இப்ப வந்து ஃப்ளோ சார்ட்ல வந்து 2 கண்டிஷன் தான் பாசிபிள். ஒண்ணு எஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்ல நோன்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்ல எனக்கு அப்டி இல்ல. எனக்கு வந்து ஒரு 4, 5 கண்டிஷன் டெக்ஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, அப்ப வந்து நீங்க ஸ்டேட் மெஷின் யூஸ் பண்ணலாம். ஸ்டேட் மெஷின்லேருந்து ஒரு இடத்துலருந்து ஒரு இடத்துக்கு மட்டும் போகாது. அ இஃப்ல வந்து ஒரு இடத்துலருந்து 2 இடத்துக்கு போகும். ஒண்ணு ட்ரூ, ஒண்ணு ஃபால்ஸ். பட் ஸ்டேட் மெஷின் என்னன்னா, ஒரு இடத்துலருந்து மல்டிபிள் பிளேஸஸ்க்கு போக சான்ஸ் இருக்கு. அ ஒரு ஸ்டார்ட்லேருந்து எனக்கு ஓகே இந்த கண்டிஷன் பாஸ் ஆனா இந்த இடத்துக்கு போங்க. இந்த கண்டிஷன் பாஸ் ஆனா இந்த இடத்துக்கு போங்கன்னு நம்ம வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லைக் எப்படி வந்து ஸ்டேட் மெஷின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க நியூ வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மல்டிபிள் வரும். ஸோ ஃபார் நவ் நம்ம வந்து சீக்வென்ஸ், ஃப்ளோ சார்ட், ஸ்டேட் மெஷின்ல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்றோம். அது மிச்சதெல்லாம் இட்ஸ் நாட் நெசசரி நவ். ஸோ நான் வந்து ஸ்டேட் மெஷின் கிரியேட் பண்றேன். சீக்வென்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல. ஸோ இங்க பாருங்க ஸ்டார்ட்ன்னு இருக்கு. ஃப்ளோ சார்ட்லயும் உங்களுக்கு ஸ்டார்ட் இருக்கும். பட் என்னன்னா, இங்க வந்து மல்டிபிள் இடத்துக்கு போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட்லேருந்து இங்க ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். அது வந்து ஒரு ஸ்டேட். ஸோ இப்போ எனக்கு ஸ்டார்ட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போணும். இந்த ஸ்டேட்டுக்கு எப்போ போகணும்னா நானு சும்மா நான் ஒரு பூலியன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இன்புட்ல வந்து ஓகே ஸ்டார்ட்லேருந்து ஸ்டேட்க்கு நம்ம டைரக்டா போயிட்டோம். So I will just do this. இங்க வந்து இந்த ஸ்டேட்ல வந்து என்டர் ஆன உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து எக்ஸிட் ஆகுறப்ப என்ன கண்டிஷன் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்க கண்டிஷனும் நீங்க எழுதிக்கலாம். லைக் இந்த வேரியபிள் வந்து இட் கண்டெய்ன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு இருந்தா, அப்ப வந்து தென் இட் ஹாஸ் டு கோ டு திஸ் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐல் ஆட் ஒன் மோர் ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்லேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு தான் முடியும். மல்டிபிள் ஸ்டேட்டுக்கு நம்மளால முடியாது. ஆனா இந்த ஸ்டேட்லேருந்து we can go to multiple states. So I'll add one more state here. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் ஸ்டேட். நான் வந்து 3வது ஸ்டேட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி மல்டிபிள் ஸ்டேட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் இஃப்ல வந்து உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி கிடையாது இல்லையா? 2 இடத்துக்கு தான் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் T1க்கு வந்து நான் ஒரு கண்டிஷன் எழுதுறேன். லைக் இன்புட் டாட் கன்டெய்ன்ஸ் சிஎஸ்ன்னு இருந்தா எனக்கு வந்து ஸ்டேட் 1க்கு போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. T2ல வந்து என்னன்னா, அ இப்ப வந்து நான் இது இன்புட்ல வந்து இசின்னு இருந்தா இந்த ஸ்டேட்டுக்கு போணும்.
இதே வந்து மெக்கானிக்கல் இருந்தா இந்த ஸ்டேட்டுக்கு போலாம். ஸோ இந்த மாரி நீங்க மல்டிபிள் ஸ்டேட் எழுதிக்கலாம். இன் அ ஃப்ளோட் டயகிராம் ஃபேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் உங்களுக்கு எதனா சேஞ்ச் பண்ணணும்னா, டைரக்ட்டா இந்த ஸ்டேட்குள்ள சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் சீக்வென்ஸ்னா வந்து ஹவர் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ள போணும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்காது ஸ்டேட் மெஷின்ல. ஸோ இது இது 3மே வந்து ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வொர்க் ஃப்ளோ. இதுல பண்றது அதுல பாசிபிள் இல்லன்னு சொல்ல முடியாது. எல்லாமே எல்லாத்துலயுமே பாசிபிள். ஆனா, எந்த இடத்துல உங்களுக்கு எது தேவையோ, உங்க ப்ராஜெக்ட்டுக்கு எது தேவையோ, அத பார்த்து டிசைட் பண்றது வந்து நம்மளோட வொர்க். இதுதான் வந்து ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் ப்ராஜெக்ட் லேஅவுட். இன்னொன்னு இருக்கு என்னன்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 30, 40 ஒர்க் ஃப்ளோஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்ப அந்த 30, 40 ஒர்க் ஃப்ளோஸ் கிரியேட் பண்றப்ப, எல்லாமே வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர்ல வச்சீங்கன்னா, எந்த ஒர்க் ஃப்ளோ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ, இப்ப எப்படி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க உங்க காலேஜ்ல இருக்கீங்க. மொத்தமா ஒரு 1000 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்கன்னு ஒரு 3000 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு காலேஜ்ல. இப்ப யாரு, என்ன எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம அவங்கள யார் எங்க படிக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கிறோம். ஓகே. டிபார்ட்மெண்ட் வைஸ்க்கு அப்புறமா வந்து அவங்கள கிளாஸ் வைஸ் பிரிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா அவங்கள வந்து நம்ம ரோல் நம்பர் வைஸ் பிரிக்கிறோம். ஸோ அந்த மாரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டா வச்சு, ஓகே இவங்க இவங்க வந்து இந்த செக்ஷன்குள்ள இருக்காங்க. இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும் இல்லையா? அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாரி ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது தான் வந்து ஆர்கனைசிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு அ இப்போ ஒரு 20 ஒர்க் ஃப்ளோஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு 3 அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து ஒண்ணு வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றீங்க. இன்னொன்னு வந்து அப்ளிக் அ லைக் இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றீங்க. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றீங்க. இன்னொன்னு வந்து எக்ஸெல்ல ஒர்க் பண்றீங்க. ஸோ 3 டிஃபரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றீங்கன்னா, அப்போ உங்களுக்கு வொர்க் ஃப்ளோஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல 2 வொர்க் ஃப்ளோ இருக்கு. செகண்ட்ல 2 வொர்க் ஃப்ளோ இருக்கு. 3வதுல 2 வொர்க் ஃப்ளோ இருக்கு. மொத்தம் உங்களுக்கு 6 வொர்க் ஃப்ளோ இருக்கு. ஸோ நீங்க அப்ப அத எப்படி பிரிக்கணும்னா, 3 ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் நீங்க. ஒண்ணு வந்து வெப் அப்ளிகேஷனுக்கு, ஒண்ணு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு, இன்னொன்னு எக்ஸெல்க்கு. ஸோ வெப் அப்ளிகேஷன்ல அ யூஸ் பண்ற எல்லா வொர்க் ஃப்ளோஸும் அதோட ஃபோல்டர்ல இருக்கணும். டெஸ்க்டாப்ல இருக்கிறதுலாம் அதோட ஃபோல்டர்ல இருக்கணும். அப்புறமா எக்ஸெல்ல இருக்கிறதுலாம் அதோட ஃபோல்டர்ல இருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே தெரியணும், ஓகே இந்த வொர்க் ஃப்ளோஸ் எல்லாம் வந்து இந்த வெப் பேஜ்க்கான ரிலேட்டட். அதனால தான் அந்த வொர்க் ஃப்ளோல இருக்கு. அந்த ஃபோல்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு பெட்டர் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் குடுக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப எப்படி நீங்க வந்து இன்னும் பிரேக் டவுனுக்கு வந்து இது ஒரு ஐடியா இல்ல இல்லையா? லைக் மல்டிபிள் ஐடியாஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து என்ன அப்ளிகேஷன் ஆட்டோமேட் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி வொர்க் ஃப்ளோஸ சேவ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, பர்ப்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஆப்பரேஷன். இப்ப வந்து லாகின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆ லாகின் எல்லாம் வந்து நீங்க ஒரு ஃபோல்டர்ல வச்சுக்கலாம். இப்ப வந்து ஒரு 5, 10 லாகின்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஒரே ஒரே போர்ட்டல் ஒரு டிஃபரெண்ட் போர்ட்டல்ல 10 லாகின்ஸ் இருக்குன்னா, அப்போ வந்து லாகின் எல்லாம் நீங்க தனியா செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். லாக் அவுட் எல்லாம் தனியா செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ணலாம். அதாவது இப் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு போர்ட்டலுக்குள்ள லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணி நெறைய ஆப்பரேஷன் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ண போறீங்க. இதே வொர்க் ஃப்ளோவ வந்து வேற ஒருத்தர் யூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அதே போர்ட்டல வேற ஒருத்தர் யூஸ் பண்றாங்க. வேற ஒருத்தர் இல்ல. ஒரு 5 பேர் வந்து ஆட்டோமேட் பண்றாங்க அதே போர்ட்டல. ஆனா நீங்க ஆட்டோமேட் பண்றதே அவங்க பண்றது இல்ல. நீங்க வந்து லோனுக்காக பண்றீங்க. அவங்க வந்து அ லோன் குடுக்கறதுக்காக பண்ணலாம். இன்னொருத்தர் வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்க்கு பண்ணலாம். ஸோ மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா? ஒரு பேங்க்ல. அந்த மாரி ஒரு காலேஜ்ல கூட லாகின் பண்ணிடுறீங்க உங்க ஸ்டூடண்ட் போர்ட்டல்ல. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து மார்க்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு. நீங்க ஸ்டூடண்ட்னா என்ன பண்ணுவீங்க? மார்க் செக் பண்ணுவீங்க. பட் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? மார்க் என்டர் பண்ணுவாங்க. அந்த மாரி மல்டிபிள் ஆப்பரேஷன் இருக்கும் ஒரே வெப் பேஜ்ல. அந்த மாதிரி ஆப்பரேஷன்ஸ் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். பட் லாகின் வந்து எல்லாருக்குமே காமன் இல்லையா? ஸோ, அதனால லாகின் காம்போனன்ட் மட்டும் எப்பவுமே தனியாவே வச்சுக்கோங்க. ஸோ, யாருக்கு அது தேவைப்பட்டாலும் ஜஸ்ட் ஓகே ஃபைன் என்கிட்ட ஏற்கனவே அந்த லாகின் காம்போனன்ட் இருக்கு. நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். யாருக்கு வேணுமோ. ஸோ, அந்த ரீயூசபிலிட்டிக்காக லாகின் மட்டும் எப்பவுமே நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம். அதே மாரி லாக் அவுட்டையும் நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம். ஈவன் தோ அதுல நெறைய ஆப்பரேஷன்ஸ் இல்ல. ஜஸ்ட் நம்ம போய் ஓப்பன் பண்ணி யூசர் நேம், பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் ஆயிருச்சான்னு செக் பண்ண போறோம். பட் ஸ்டில் அத தனியா வச்சுக்கிறது இஸ் அ ஈஸி வே. பிளஸ்
ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரீட் பண்ணுறீங்க, ஒரு டெம்ப்ளேட் ரீட் பண்ணுறீங்க. இப்போ அப்படிதான் நம்ம வந்து பிரிக்கணும். ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குன்னா 20 ஒரு 30 ஸ்டெப்ஸ் இருக்குன்னா 30 ஸ்டெப்ஸையும் வந்து ஒரே ஒர்க் ஃப்ளோல ஆட்டோமேட் பண்ணிடக்கூடாது நம்ம. எங்க வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும், எவ்வளோ ஒர்க் ஃப்ளோஸா ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். அந்த ஐடியா பேஸ் பண்ணி நம்ம வந்து அத ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா, காம்ப்ளெக்ஸிட்டி ஆஃப் ஈச் ஒர்க் ஃப்ளோ. எஸ். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா 30 ஸ்டெப் இருக்குன்னா 30 ஸ்டெப்பும் வந்து ஒரே இடத்துல போட்டீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். இப்ப 30 ஸ்டெப்ஸ் போடுறீங்கன்னா, அப்ப கண்டிப்பா எவ்ளோ பெரிய வொர்க் ஃப்ளோ வரும். ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? அப்ப வந்து அ எந்த இடத்துல எரர் அடிக்குது? என்ன ஆப்பரேஷன் பண்ணுது இந்த வொர்க் ஃப்ளோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. யூனிட் டெஸ்டிங்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, ரொம்ப நேரம் எடுக்கும். அப்புறம் எரர் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரி இஷ்யூஸ்க்காக நம்ம வந்து காம்ப்ளெக்ஸிட்டிய வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு வொர்க் ஃப்ளோலயும். ஸோ மல்டிபிள் வொர்க் ஃப்ளோ இருந்துச்சுன்னா, இன்கேஸ் உங்களுக்கு யாருன்னா அசிஸ்ட் கூட பண்ணலாம். நீங்க வந்து ஆக்கியூபைட் ஆயிட்டீங்கன்னா, இன்னொருத்தர் வந்தாங்கன்னா, ஓகே அவங்க வந்து அந்த வொர்க் ஃப்ளோவ டெஸ்ட் பண்ணலாம். நீங்க வேற வொர்க் ஃப்ளோவ டெஸ்ட் பண்ணலாம். அந்த மாரி காம்ப்ளெக்ஸிட்டிய ரெடியூஸ் பண்ணிக்கணும் ஒவ்வொரு வொர்க் ஃப்ளோக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, ஆ வொர்க் ஃப்ளோ ரீயூசபிலிட்டி இன் அதர் ப்ராஜெக்ட்ஸ். லைக் நான் சொன்னேன் இல்லையா, லாகின் வந்து நீங்க இப்ப பண்ணீங்கன்னா, வேற ஒருத்தருக்கு தேவைன்னா அப்படியே நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க இல்ல நான் வந்து ஒரே ஒர்க் ஃப்ளோல எல்லாமே பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு நீங்க அத குடுத்தா கூட அவங்க புரிஞ்சுகிட்டு எத டெலீட் பண்ணுமோ, அத டெலீட் பண்ணி, அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேல. அதனால எது உங்களால ரீயூசபிள் பண்ண முடியுமோ, அத மட்டும் நீங்க தனியா வச்சுட்டு, அப்படியே டைரக்ட்டா குடுத்தீங்கன்னா, அவங்க அத அப்படியே டைரக்ட்டா அவங்களோட கோட்ல யூஸ் பண்ணிக்க மாரி இருக்கணும். ஸோ, இப்ப நீங்க அ இப் ஈஸியா ஸ்ப்ளிட் பண்ணிர்லாம்னு நம்ம சொல்லிட்டோம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா, எப்படி நீங்க டேட்டாவ ஹேண்டில் பண்றீங்கன்னும் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இப்போ ஒரு ஒர்க் ஃப்ளோல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க. இன்னொரு ஒர்க் ஃப்ளோல வந்து ஒரு டெம்ப்ளேட்ல என்டர் பண்றீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ற டேட்டாவ நீங்க இந்த ஒர்க் ஃப்ளோக்கு பாஸ் பண்ணணும். அப்பதான் அந்த டேட்டாவ வந்து அதுல என்டர் பண்ண முடியும். ஸோ, நீங்க ஒர்க் ஃப்ளோ ஸ்ப்ளிட் பண்றப்ப, நீங்க டேட்டாவ எப்படி பாஸ் பண்றீங்கனோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பாசிபிள் ஐடியாஸ் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியோ, இல்ல ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியோ, சோ தட் ரொம்ப ஈஸியா இருக்கும் பின்னாடி உங்களுக்கு. ஸோ பெஸ்ட் பிராக்டிஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லேஅவுட் கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். சீக்வென்ஸா, ஃப்ளோ சார்ட்டா, இல்ல ஸ்டேட் மெஷினா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ட வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். லைக் ஓகே இதெல்லாம் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோல போணும். இதெல்லாம் இந்த ஒர்க் ஃப்ளோல போணும்னு சொல்லிட்டு, ஒரு ஓவர்வியூ மாரி, ஒரு ஃப்ளோ சார்ட் மாரி நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து ப்ராசஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க ஜஸ்ட் டைரக்ட்டா கோட் மட்டும் எழுதிட்டு போ முடியாது இல்லையா? எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லன்னா எங்க என்ன எரர் அடிக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லா வொர்க் ஃப்ளோக்கும் நம்ம வந்து எக்செப்ஷன் வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணியிருக்கணும். எல்லாமே வந்து மெயின்க்கு வந்து அங்க தான் எரர் த்ரோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து கிரெடென்ஷியல்ஸ் லைக் லாகின்ல வந்து கிரெடென்ஷியல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க ஆப்வியஸ்லி. லைக் இன்னைக்கு உங்க கிரெடென்ஷியல்ஸ் நாளைக்கு மேபி டெவலப்பர் கிரெடென்ஷியல்ஸ் ஆர் டெஸ்டர் கிரெடென்ஷியல்ஸ் அந்த மாரி. ஸோ அந்த கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருக்கணும். ஏன்னா ஒரு கிரெடென்ஷியல்ஸ வாங்கி நீங்க கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் குள்ள பாஸ் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் எஃபிஷியன்ட். அதுக்கப்புறமா உங்க வொர்க் ஃப்ளோவ ரீடபிளா வச்சுக்கணும். லைக் யார் வந்து பார்த்தாலும் ஓகே புரியணும். அவங்க இந்த ஸ்டெப்ல இந்த இஃப் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ல இதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா புரியறதுக்காக நம்ம வந்து ஒரு ரீடபிளா வச்சுக்கணும் வொர்க் ஃப்ளோவ. ஆட்டோமேஷன்ஸ் கிளீன் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றப்ப நெறைய வொர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுவீங்க. ம். எண்ட் ஆஃப் த டே ப்ராஜெக்ட் முடியிறப்ப நெறைய வொர்க் ஃப்ளோ தேவைப்படாது உங்களுக்கு. நெறைய அசைன் தேவைப்படாது. நெறைய வேரியபிள் தேவைப்படாது. கிரியேட் பண்றப்ப நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்போம். அதுக்கப்புறமா நம்ம அத லைக் ரொம்ப எஃபிஷியன்ட்டா மாத்திருப்போம். ஸோ எதெல்லாம் தேவையில்லையோ, அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிரணும். ஸோ வேற ஒருத்தர் பார்த்தாங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது. ஓகே இந்த வேரியபிள் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நேரம் யோசிக்க மாட்டாங்க. இ இ தேவையில்லாத வேரியபிள்ஸ கண்டிப்பா ரிமூவ் பண்ணிரணும் நம்ம. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷனும் இருக்கு நம்ம கியூ பாத்ல. இங்க பார்த்தீங்கன்னா, ரிமூவ் அன்யூஸ்ட் வொர்க் ஃப்ளோ, வேரியபிள், ஆர்குமென்ட்ஸ், டிபெண்டன்சிஸ், இம்போர்ட் ஸ்கிரீன்ஷாட்ஸ். ஸோ நீங்க ஒன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து இதெல்லாம் ரிமூவ் குடுத்தீங்கன்னா, அதுவே வந்து எல்லா அன்யூஸ்ட் வொர்க் ஃப்ளோஸும் ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ இல்லையோ, அதெல்லாம் குடுத்தீங்கன்னா, அந்த வேரியபிள்ஸும் அதுவே டெலீட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி நீங்க தேவையில்லாதத இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்ளோதான் வந்து அ இன்னைக்கு செஷன். ஸோ இன்னைக்கு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, நீங்க வந்து என்னென்ன
மாடியூல்ஸ்லாம் முடிக்கணும்னா, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இந்த மாடியூல் முடிக்கணும். அதுக்கப்புறம் இமெயில் ஆட்டோமேஷன் வித் ஸ்டுடியோ அண்ட் பிடிஎஃப் ஆட்டோமேஷன் வித் ஸ்டுடியோ. ஸோ இந்த 3 மாடியூல் வந்து நீங்க இந்த வீக்குள்ள முடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்லேருந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் எவ்ரிவன். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்ஸ் எவ்ரிவன்.